சீர்பூத்த செந்தமிழே சிந்தைமிகு தேந்தமிழே பாரங்கும் பரவும் பைந்தமிழே வாழி என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்திக் கொண்டு இன்றைய TSS இலக்கிய கழகம் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ஒரு கருத்துக்களம். இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு அழைத்து கொண்டு இன்றைய இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சிக்கு செல்ல போகிறோம். நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பானது மனநலம் இன்றைய வாழ்விற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்ற ஒரு கருப்பொருள்ல தான் இன்றைய இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் எங்களோடு ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இணைந்திருக்கிற அத்தனை அன்புறவுகளுக்கும் இன்றைய இனிய நல்வாழ்த்துக்கள், அதே நேரம் இன்றைய ஈஸ்டர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த கருத்துக்களத்துக்கு நாங்கள் வருவோம். TSS ஒவ்வொரு முறையும் அறிவோம் தெளிவோம், அதே நேரம் கருத்துக்களம் போன்ற நிகழ்ச்சியை அநேகமான நேரங்களில், அதாவது முக்கியமான நேரங்களில் நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான விடுமுறை நாளாக எல்லோருக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கும் நீண்ட விடுமுறையாக இருக்கின்றது ஜெர்மனிய நாட்டில். இந்த தலைப்பு உண்மையிலேயே எங்களுக்கு தேவையான ஒன்று. மனநலம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில இந்த மனநலம் தேவை என்பது முக்கியம். அதாவது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. என்ற மனநலம் இருந்தால் தான் உடல்நலமும் நன்றாக இருக்கும், எந்த நலனும் நன்றாக இருக்கும் என்றதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இறுதியில் நான் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தையும் கேட்பதற்கு ஆவலாக காத்திருக்கின்றோம். எனவே TSS இலக்கிய கழகம், ஜெர்மனி இலக்கிய கழகத்தை அன்போட இதில் உள்ள அத்தனை பேரும் எனக்கு எப்போதுமே உறுதுணையாக இருப்பார்கள். அந்த வகையில் அந்த கழகத்தினரையும் அன்போடு நான் அழைத்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்வினூடாக வருகின்றேன். முதலில் நாங்கள் இந்த நிகழ்வில பேசுவதற்காக கோபியை அழைக்கின்றேன். வணக்கம் கோபியை. வணக்கம். வணக்கம் அக்கா. ஜெர்மனை தளமாக கொண்டு இயங்கும் TSS இலக்கிய கழகத்துக்கும் இன்றைய நிகழ்வை அல்லது என்றுமே நிகழ்வை தலைமையேற்று நடத்துகின்ற சகோதரி புன்னகை பூவரசி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இன்றைய இந்த இலக்கிய கழகத்தின் இன்றைய நாள் நிகழ்விலே ஒவ்வொருவர் கருத்தை கூறி சமூக மாற்றத்திற்காக ஒரு சிந்தனை சிற்பிகளாக வந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் தாயகத்திலிருந்து மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனநலம் என்பது இன்றைய காலத்தில் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் மிக முக்கியம். அது அளவு அற்ற அளவிலே அது முக்கியமாக இருக்கிறது. தற்போதைய காலத்திலே மனநலம் குன்றியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பது கூட தெரியாத அளவிலே பல பேரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் மன அழுத்தம் என்கிற சொல் சில ஆண்டுகளுக்கு முன் எங்களுக்கு பரிச்சயப்படாத ஒரு சொல். தற்போது யாரை பார்த்தாலும் இவரை பார்த்தாலும் எதற்கு எடுத்தாலும் மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம். ஏன் இந்த மன அழுத்தம் அல்லது இந்த மனநல பிரச்சனை ஏன் வந்தது என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால் சூழல் மாற்றம், சமூக மாற்றம், இன்றைய வாழ்வியல் மாற்றம் அத்தனையுமே காரணமாக இருக்கிறது. நாங்கள் உறவுகள் ஆக கூடி வாழ்கிற தன்மையை இழந்திருக்கிறோம். அத்தோடு உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கிறது. எங்களுடைய வாழ்வியல் நடைமுறை பழக்க வழக்கங்களோட மாறி இருக்கிறது. முன்னைய காலங்களில் சில இப்ப கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்களை எடுத்துக்கொள்ளுகிற போது நாங்கள் நாங்கள் இளம் பிள்ளைகளாக இருக்கிற பராயத்திலே நாங்கள் இலத்திரனியல் சாதனங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டிருக்கவில்லை. அன்று அளவாக இருந்தது, நாங்கள் அளவாக அதை பயன்படுத்தினோம். புத்தக வாசிப்பு எங்களுக்கு புதுத்தெம்பு தருகிற விடயமாக இருந்தது. வாசிப்பு எங்களை மனிதர்களாக புடம் போட்ட ஒரு விடயமாக இருந்தது. இன்று உண்மையிலேயே அந்த புத்தக வாசிப்பு அருகி போய்விட்டது. இந்த மனநல பிரச்சனைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகும். பல பேச்சாளர்களாக இருக்கட்டும் அல்லது படைப்பாளர்களாக இருக்கட்டும் சொல்லுகிற ஒரே விடயமாக இப்போதும் இருப்பது எங்களை பக்குவப்படுத்தியதும் பண்படுத்தியதும் புத்தகங்கள் தான் என்பதுதான். அந்த புத்தக வாசிப்பை நாங்கள் தொலைத்து விட்டதனால்தான் உண்மையில் இன்று இவ்வாறு ஒரு மனநலம் என்கிற அந்த ஒரு மன அழுத்தம் என்கிற விடயம் சமூகத்திலே ஊடுருவி செல்லுகிற ஒரு நோயாக மாறி இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயமாகும். இன்று இளம் பிள்ளைகள், நான் அறிந்த வரையிலே அண்மையில் ஒரு தகவலை நான் அறிந்திருந்தேன். நகர்ப்புற பாடசாலை ஒன்றிலிருந்து 200க்கு மேற்பட்ட உயர்தர மாணவர்கள் மனநல பிரச்சனைக்காக அவர்கள் அந்த ஒரு உத்தியோகத்தரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஆற்றுப்படுத்தல் வழங்குவதற்காக அவர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஒரு பாடசாலையில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள் மனநல பிரச்சனைக்காக என்றால் நாங்கள் இதை சிந்தித்து எங்களுடைய தமிழ் பகுதிகளாகட்டும் ஏனைய பகுதிகளாகட்டும் இல்லை நாங்கள் எங்கள் வடக்கு கிழக்கு பகுதியை எடுத்துக்கொண்டால் பாருங்கள் எங்களுடைய எத்தனை பிள்ளைகள் என்று சாதாரணமாக ஒரு பாடசாலையில் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் எத்தனை பிள்ளைகளுடைய எதிர்காலம் வாழ்வு இப்படியாக பாழாகி போயிருக்கிறது. அப்ப உண்மையில் எங்களுடைய நாட்டிலே நடந்த யுத்தம் கூட இதுக்கு ஒரு காரணம்தான். கண்ணூடாக தங்கள் கண் முன்னாலே உறவுகளை தொலைத்த அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் அதுவே ஒரு மிக பாரிய மனநல குன்றலாக மாறி இருக்கிறது. உறவுகளை தொலைத்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். தங்களுடைய பலரும் தாங்கள் யுத்தத்துக்கு அந்த கொடூரமான கடைசி யுத்தத்துக்கு முன்னால் இருந்த வாழ்வியலை தொலைத்துவிட்டு ஒரு மிக பின்தங்கிய அல்லது வறுமைக்கு உட்பட்ட அல்லது மனதளவில் தளர்ந்து போன துயரத்தில் தோய்ந்த வாழ்வை வாழ்கிறவர்களா இருக்கிறவர்களா மனநல பிரச்சனைக்கு உட்பட்டவர்கள். அந்த மன சிக்கலில் இருந்து அவர்கள் விடுபட விரும்பாதவர்களாக கூட இருக்கிறார்கள். அது தவிர இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த அதிக நாகரிகம் என்கிற போர்வையில் எங்களுடைய இளம் பிள்ளைகளாகட்டும் அல்லது அடுத்த தலைமுறை குழந்தைகள் அவர்கள் அந்த மதுப்பாவனை போன்றவற்றை மிக அதிகமாக கையாளுகிறார். அதாவது அது நாகரீகம், அது கையாளப்படவில்லை என்றால் நாகரீகமற்றவர்களாக தாங்கள் எண்ணப்படுவோம் என்கிற அந்த மூடமான ஒரு எண்ண சிந்தனை அவர்களை அவ்வாறான ஒரு பாதையிலே தள்ளி இருக்கிறது. அது கூட அது குடும்பங்களில் ஏற்படுத்தியிருக்கிற சிக்கல்கள், குடும்பங்கள் அவர்கள் சரியாக கொண்டு நடத்த முடியாத தன்மை, பொருளாதாரத்திலே வலுவற்றவர்களாக இருக்க முடியாத நிலைமை, இவையெல்லாம் வீட்டில் இருக்கிற ஏனைய உறவுகளை பாதிக்கிறது. அது கூட மனநல பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக. இது உண்மையில் இன்றைய தலைப்பு மிக தேவையானதும் மிக சிறப்பானதுமான ஒரு தலைப்பு. இது எங்களுடைய நாட்டை பொறுத்த இது பாரிய அளவிலே ஒரு விஷக்கிருமியாக பரவி கொண்டிருக்கிறது. இது கவனிக்கப்பட வேண்டும். இது சார்ந்த அதிகாரிகள், அரச பணியாளர்கள் அல்லது அரச சார்பற்ற நிறுவனங்கள், சமூக அமைப்புகள், சமூக மட்ட பிரதிநிதிகள் இது குறித்து சிந்திக்க வேண்டும். அது தவிர படைப்பாளர்கள் இவற்றை படைப்பாக்கங்களாக அதிகமாக எழுத வேண்டும். தங்களுடைய எழுத்துக்களில் இவற்றை கொண்டு வர வேண்டும். நேற்றைய தினம் ஒரு துயரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருந்தது. 2 18 19 வயது சிறார்கள் என்றுதான் உண்மையில் சொல்ல வேண்டும். 11 மணிக்கு நேரே வந்து எதிரிலே நின்ற ஒரு உளவு வாகனம், அதாவது அந்த பெக்கோ வாகனத்தின் தாங்களே மோதி 2 பேருமே அந்த இடத்திலே மரணித்து விட்டார். அந்த குடும்பத்தினுடைய நிலையை நினைத்து பாருங்கள். உண்மையில் அந்த ஒரு குடும்பத்திலே தந்தையார் விறகு வெட்டி விற்கிற ஒரு தகப்பனர், மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள், அதிலே அந்த ராத்திரி நேரத்து சவாரி, பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தார்கள் என்பது தெரியாது. ஏனென்றால் சரியான சிந்தனையோடு அந்த பயணம் இருந்திருந்தால் நிச்சயமாக தாங்களே ஒரு வாகனத்தில் மோதுகிற அளவுக்கு அவர்களுடைய அந்த நடவடிக்கை இருந்திருக்காது. அப்ப நாங்கள் சிந்திக்க வேண்டும். இவையெல்லாம் கூட இன்று பிள்ளைகள் ஆடம்பர மோகங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வறுமையை, எங்களுடைய வாழ்வை பிள்ளைகளுக்கு காட்டாமல் அவர்களை நாங்கள் பட்ட கஷ்டங்களை பிள்ளைகள் படக்கூடாது என்கிற அந்த என்னை பொறுத்தவரை அது ஒரு மூடத்தனமான சிந்தனை என்றுதான் சொல்லுவேன். நாங்கள் பட்ட கஷ்டங்களை பிள்ளைகள் அறியட்டும், ஏன் அறியக்கூடாது, அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் தெரிந்து கொள்ளுகிற போதுதான் அம்மாவும் அப்பாவும் இந்த வழிகளை எல்லாம் கடந்து வந்தவர்கள், அதனால் அந்த வழிகளில் தான் நாங்கள் இன்று நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த சொகுசான வாழ்க்கை அந்த வழிகளின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்பது புரிந்து கொள்ளுகிற போது பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வழி கூட கிடைக்கும். இவ்வாறான சிந்தனைகள் பெற்றவர்கள் அவர்களை வசதியாக வாழ வைக்கிறோம் என்கிற அந்த எண்ணத்திலே அவர்கள் அந்த பிள்ளைகளை, அவர்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிற நிலைமையை பெற்றோராக, நானும் ஒரு பெற்றோராக இருக்கிறேன், நானும் உட்பட நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறோம். எங்களுடைய வறுமையை சொல்ல வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை முறைகளை சொல்ல வேண்டும், அல்லது நீங்கள் அவர்களுக்கான அடித்தளத்தை அத்திவாரத்தை சரியாக அமைக்காமல் வசதியை கொடுக்கிறோம் என்கிற ஒரு சொல்லிலே அவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்குகிற ஒரு நிலைமை கூட இருக்கிறது. 2 சிறார்கள் இறந்து விட்டார்கள். அந்த பெற்றவர்களுடைய நிலையை அவர்கள் இனிமேல் மனநலம் கும்பியவர்களாகத்தான் வாழ முடியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு பிள்ளையினுடைய இறப்பு, அதுவும் அந்த சிதைந்து பிஞ்சு போன அந்த உடலை காணுகிற போது எந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்படும் என்பது அதை யோசித்து பார்த்தால் விளங்கும். ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக, ஒரு தந்தையாக ஒவ்வொருவரும் அந்த துயரமான அந்த நிலையை நினைக்கிற போது அது புரிந்து கொள்ளப்படும். இவ்வாறான பிரச்சனைகள், இது பாருங்கள், ஒரு சட்ட இறுக்கமற்ற தன்மை அல்லது இவ்வாறு ஆற்றுப்படுத்தல்கள் பாடசாலைகளில் சிறு வயது முதலே பிள்ளைகளுக்கு சரியான வகையில் அவர்களுடைய முன்பள்ளி கல்வியிலிருந்தே அவர்கள் சரியான முறையில் பண்படுத்தப்படாத அந்த தன்மை எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை இருக்கிறது. வெளிநாடுகளை பொறுத்தவரை அது இல்லை. பிள்ளைகள் இப்படி வாழ வேண்டும், அவர்களுக்கு இரக்கம், கனிவு போன்ற விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இன்று எங்களுடைய நாட்டிலே முதியோர் இல்லங்களும் மூதாளர் பிணகங்களும் அதிகரித்திருக்கின்றன. இவையெல்லாம் கூட ஒரு மனநல பாதிப்பு தான். பெருகிவிட்ட வசதியை கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று நினைக்கிறோம். உண்மையில் நிம்மதியையும் மனநலத்தையும் எத்தனை கொடி கொடுத்தாலும் வாங்க முடியாது என்பதை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும்
அல்லது உறவுகளுக்கும் சொல்லுகிற போது எல்லாம் சொல்லப்பட வேண்டும், இவை கவனிக்கப்பட வேண்டும். இது சார்ந்து யார் யார் எந்தெந்த துறையினர் எல்லாம் சிந்திக்க வேண்டுமோ அவர்கள் எல்லாம் இது சார்ந்து சிந்திக்க வேண்டும். இவை பாட அலகுகளாக மாற்றப்பட வேண்டும். இந்த விடயம் கருத்தில் எடுக்கப்பட்டு கவனிக்கப்பட்டு சமூகத்தில் கொண்டு செல்லப்பட்ட பாடசாலை பிள்ளைகளூடாக சரி அல்லது சமூக அமைப்புகளூடாக சரி அதிகமாக கொண்டு செல்லப்பட்டாலே இந்த மனநல பிரச்சனை தீர்க்கப்படும். இது தீர்க்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் குறிப்பிட்ட காலங்களில் மிக பாரதூரமான பிரச்சனைகளை இவற்றால் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். இது ஒரு மிக நல்ல தலைப்பு. இந்த தலைப்புக்கு நன்றி கூறுகிறேன். இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறுகிறேன். இது ஒரு சிறந்த காணொலியாக பதிவு செய்யப்பட்டு இது பரவலாக்கப்பட வேண்டும். இது யார் யாரை சென்றடைய வேண்டுமோ அவர்களுக்கு சென்றடைய வேண்டும். இந்த விடயங்களில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நானும் மனதார பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி கோபிகா. அருமையான ஒரு விடயத்தை எடுத்திருக்கேன். அந்த பிள்ளைகள் ரெண்டும் என்ன மோட்டார் சைக்கிள்ல போய் டிப்பரோட அடிபட்டதா? ஓ ஓ ஓ மோட்டார் சைக்கிள் டிப்பரோட இல்ல, அவர் அந்த பெக்கோ அந்த கிடங்குகின்ற பெக்கோல மோதினதால அப்படியே உடல்கள் கூட பிஞ்சு போற அளவுக்கு மோட்டார் சைக்கிள் அது வேலை செய்து கொண்டு போன நேரம் இவ உள்ளுக்குள்ள போனவே வேலை செய்து கொண்டு இவே போயிட்டு முன்னால அது போய் கொண்டு இருந்தது. இவே பின்னால மோட்டார் பைக்ல போய் அதுல மோதிட்டேன். ஓ, 2 பேரும் ஜோடியா மோட்டார் சைக்கிள்ல? ஜோடியா 18 பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளை அந்த ஒரு ஊரிலே 2 வீட்டிலும் மரண சடங்கு நினைக்கிற போது போல துக்கம். அப்ப மது போதைதான் அதுக்கு காரணம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இல்லாட்டால் தங்களை அறியாமல் கொண்டு முன்னுக்கு போற எதிரில வார வாகனம் மோதுவது என்பது ஒரு வகை விபத்து. இது தாங்களே கொண்டு மோதுவது என்பது சுய சிந்தனையிலே. மிக்க நன்றி. அருமையாக தொடர்ந்து இருக்கிறீர்கள். அதாவது மிக முக்கியமான விடயம் இந்த மனநலம். அந்த மனநலம் என்பது எங்களுக்கு எப்போதுமே சீராக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அப்ப அது சீராக இல்லை, குன்றிய நிலையில் இருந்தால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் என்பதற்கு ஒரு விபத்தை கூட உதாரணப்படுத்தி இருந்தார். உண்மையிலேயே சிறப்பு. இந்த மனநலம் நன்றாக இருக்க புத்தக வாசிப்பு தேவை என்பதை அவர் சொல்லி இருந்தார். அதற்கு முன்னுக்கு இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 200 பேரை அவர்கள் சிகிச்சையாக அல்லது அவர்களுக்கு கவுன்சில் கொடுக்கக்கூடிய நிலைக்கு இருக்கிறது என்று சொல்லும் போது 200 பேர் என்றோன்னு அது இவ்வளவு தூரம் நிறைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு தோன்றுகின்றது. ஆகவே நினைத்து பார்த்தோம்னா யுத்த காலத்துலதான் மனநிலை பாதிக்கப்பட்ட நிறைய பேரை நாங்கள் கண்டிருக்கிறோம். இப்போ அமைதியான சூழல் இருந்துமே இந்த நாட்டில கஷ்டம் துன்பம் தெரியாமல் வளர்ற பிள்ளைகளாலதான் இன்றைக்கு இப்படியான நிலைமை ஏற்படுகிறது என்பதை அழகாக சொன்னார். அதனால இன்றைக்கு ஒரு மனநலம் குன்றிய நிலையும் அது பெருகிவிட்ட ஒரு நிலையும் இருக்கிறதுக்கு காரணம் சில நேரம் வசதி வாய்ப்புகள் சூழல் வாய்ப்புகள் காரணமோ என்று எண்ண தோன்றுகின்றது. அவர் அதை அழகாகவே சொல்லி இருந்தார். ஏனென்றால் பண்படுத்துகிற மனது இன்றைக்கு புண்படுத்தும்படியாக இப்படியான நிகழ்வுகள் இருப்பதை பார்க்கின்றோம். மிகச் சிறப்பு. இந்த இலத்திரனியல் உபகரணங்கள் தான் இவ்வளவு வேலையும் செய்கிறதோ என்ற ஒரு கேள்விக்குறியும் எங்களுக்கு ஏற்படுத்த வைக்கின்றது. கோபியாக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து நாங்கள் திரிபுர சுந்தரியை அழைப்போம். பாருங்கள் திரிபுர சுந்தரி. வணக்கம். 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 அதற்கும் தலைமையேற்று கருத்துக்களத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அக்கா அகலா சிவநாதன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டம் நம்மளுக்கு மனநலம் எல்லாருக்குமே பாதிப்புலதான் இருக்கு. பெரியவர்கள் முதியவர்கள் இருந்து ஒரு 80-90 வயசு நபர்ல இருந்து பிறக்கும் குழந்தைக்கே மனநலம் பாதிக்கப்படுது. பிறந்து ஒரு 6 மாசம் ஆனாலே தாய் தந்தையர் அந்த செல்போனை காட்டி அதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து எல்லா விஷயமே அது பேச ஆரம்பிக்கக்கூடிய செல்போனை காட்டிடுறாங்க. காட்டுறப்போ அது மனநலம் அழுத்தம், அது பொய்யான ஒரு இதுலயே அது வாழ்ந்து நிஜமா பேசுறவங்க கிட்ட பேசணுங்கிற எண்ணம் வராம போய் அது தானே வாய் திறக்காமலே போயிருது. 3 வயசு இன்னைக்குள்ள பிரச்சனை. 3 வயசு 4 வயசு வரைக்கும் பேச்சு வராம இருந்து இன்னைக்கு அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி இந்த ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஸ்பீச்சாலஜி டாக்டர் கிடையாது. ஒரு மாவட்டத்துக்கே ஒரு நபர் தான் இருந்தார். இங்க திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ராவணன் ஒருத்தர் மட்டும் இருந்தார். இப்போ நிறைய பேர் அதை படிக்காங்க. ஏன்னா குழந்தைகள் பேசாமலே போறாங்க. அந்த ஒரு பாடல் சின்ன பிள்ளைய உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சாங்கிற ஒரு பாடலை பாடினா எல்லா குழந்தையும் அந்த பிறக்கிற குழந்தை எல்லாம் அந்த பாடலுக்கு அடிமையாகக்கூடிய அளவுக்கு பாட்டு எழுதி வச்சிருக்காங்க.
இப்படி சிறியவர் பிறக்கும் பச்சிளம் குழந்தையில இருந்து முதியோர் வரைக்கும் வந்து மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மனநலம் பாதிக்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருந்தா கூட நம்ம வந்து சின்ன பிள்ளையிலே ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருப்பாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் நம்ம பெற்றோர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சாப்பாடு ஊட்டி கொடுக்குறப்போ அந்த காக்கா கதை சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு பாட்டியாம், அந்த பாட்டி வடை சுட்டு விட்டுட்டு இருப்பாளாம். அப்போ ஒரு நரி வருமா, அந்த நரி கேரக்டரா தான் வந்து மனசுல பதிய வச்சிருக்கு. அந்த நரி வந்து என்ன சொல்லுமா, எப்பவுமே பெண்கள் அப்படிதான் ஏமாந்துற நரி, காக்கா காக்கா நீ அழகா இருக்க, ஒரு பாட்டு படி அப்படின்னு சொல்றது. அது நயவஞ்சகமா ஏமாத்துறது. இப்ப நிறைய பெண்களை வந்து இந்த வலைத்தளங்கள்ல வந்து ரொம்ப அழகா இருக்க, நீ அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு வர்ணனை. எப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை வர்ணிக்கானோ, நீ அழகா இருக்க, உன்னோட தலை அழகா இருக்கு, புடவை அழகா இருக்கு, பூ வச்சிருக்கிறது அழகா இருக்கு, உன்னோட நெக்லஸ் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாலே நீ அடுத்தால உனக்கு அவன் குழி தோன்றான் அப்படிங்கறது வந்து புரியாம போயிருந்தாங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர். அப்படி அத ஆரம்பத்திலே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. காக்கா தான் அழகு இல்லைங்கிறது தெரியும், அது எந்த அளவுக்கு கருமையானதுங்கிறது தெரியும். அதோட நீ பாட்டு பாட்டுனா அழகா இருக்குன்னு சொல்லும்போது அதோட குரல் எப்படிங்கிறதும் அதுக்கு தெரியும். ஆனாலும் இந்த பொய்யான ஒரு புகழ்ச்சிக்கு, ஒரு பாராட்டுக்கு அந்த அடிமனசு ஏங்கி ஏமாத்துறவங்க கிட்ட ஏமாந்து போறதுதான் இன்னைக்கு காலகட்டமா இருக்கு. இதை மாற்றி யோசிக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு பல சிந்தனையாளர்கள் வந்து உருவாகி இருக்காங்கிறதுதான் இன்னைக்கு உண்மையா இருக்குது. இந்த மனநலத்துக்கான காரணம் என்னன்னா, தவறான நபரை வந்து நம்ம வந்து உண்மையா நினைச்சு அவங்க கிட்ட வந்து தன்னுடைய பிரச்சனையை பகிர்ந்துக்கிறதா பெரிய தவறு. அதான் டாக்ஸி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த உறவு, நச்சு உறவு, தமிழ்ல சொல்லணும்னா நச்சு உறவு. உடம்புல டாக்ஸைல்ஸ் வெளியேற்றுற மாதிரி உறவுகள்லயுமே நச்சு உறவை நம்ம வெளியேற்றி தான் ஆகணும். இல்ல அப்படின்னா மனநலம் கண்டிப்பா பாதிக்கப்படும். மனநலம் பாதிக்கும் போது என்ன வருது அப்படின்னா, உடல் ரீதியான பல உபாதைகள் வருது. முதல்ல தூக்கமின்மை வருது, மன அழுத்தம் ஆகுது. மன அழுத்தம் வர்றப்ப வந்து எல்லா பிரச்சனையும், இருதய பிரச்சனை வருது, செரிமான கோளாறு பிரச்சனை வருது, இப்படி உடல் ரீதியான பல பிரச்சனைகள் வருது. இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து 1926 ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, ரொம்ப அருமையா. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நீங்க அக்கா கூட படிச்சிருப்பீங்க, உலகத்துல வந்து 45 மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் திருக்குறள். அந்த நூல்ல வந்து 45 மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. 5 கோடிக்கு மேல வந்து அதோட பிரதிகள் வந்து விற்பனையாயிருக்கு. 32 நாடுகள்ல வந்து அது பிரபலியமாயிருக்கு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் பதிப்பகம் அந்த நூலை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. இப்படி 5 கோடி நபருக்கு மேல பாதிக்கப்பட்ட 5 கோடி நபருக்கு மேல அதோட பிரதி விற்பனை ஆகுது அப்படின்னா, 1926 பிறந்த ஒருத்தர் வந்து லூயிஸ் ஹே எல் ஹே அப்படிங்கிற ஒரு அம்மா. அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, இளமையில அவங்க வந்து பல பேரை நம்பி பாதிக்கப்பட்ட ஒரு பாதிப்போட அவங்களுக்கு வந்து 51வது வயசுலயே வந்து கேன்சர்ங்கிற ஒரு உபாதை வந்து மருத்துவரால கைவிடப்பட்டவர். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மருந்தெல்லாம் கைவிட்ட இப்போ வந்து நவீன உலகத்துல அதுக்கான மருந்துகள் ரொம்ப சாத்தியமா இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல அது இல்லை. அவங்க 2017 தான் இறந்தாங்க. 91 வயசுல இறந்தாங்க. ஆனா 51 வயசுலயே வந்து மருத்துவர்கள் வந்து நாளை குறிச்சிட்டாங்க. இந்த கேன்சருக்கான அடிப்படை காரணம் என்னன்னா மன அழுத்தம் தான். மன அழுத்தத்தினால சின்ன சின்ன உபாதைகள் வந்து இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அப்படிங்கிறத செல்ஃப் அனலைஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னைத்தானே வந்து யோசிச்சு எதனால இது வருது அப்படின்னு பார்க்காங்க. சரியான ஊட்டச்சத்து இல்லை அப்படிங்கிறது முதல் விஷயம். ஊட்டச்சத்தையும் கொடுக்காங்க, மருத்துவத்தை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினது மட்டும் இல்ல, அதுக்கான தியான பயிற்சி, வாசிப்பு, முறையான பயிற்சிகள் எல்லாம் எடுக்காங்க. யோகா, தியானம், சத்தான உணவு, அப்புறம் வந்து இந்த தேவையான நச்சு மனிதர்களை தன்னோட மனசுல இருந்து நீக்குறாங்க. அப்படி நீக்கிறப்ப வந்து அவங்க எடுத்த பயிற்சியும் முயற்சியுமே அவங்கள அந்த நோயில இருந்து மீட்டு கொண்டு வந்த உடனே அது அவங்க இந்த உலகெல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக அதை வந்து எழுத்தா வந்து எழுதி கொண்டு வராங்க. அப்படி எழுதப்பட்ட நூல் எப்படி என்னன்னு கேட்டா, யூ கேன் ஹீல் யுவர் லைஃப். ரொம்ப அருமையான ஒரு நூல். என்ன பேருன்னு சொன்னீங்க நூலுக்கு? யூ கேன் ஹீல் யுவர் லைஃப். நல்வாழ்வு நம் கையில் அப்படிங்கிறது தான். யூ கேன் ஹீல் யுவர் லைஃப். கண்ணதாசன் பதிப்பகம் இதை பதிப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, மனநலம் அழிக்கக்கூடிய தியானங்களை நம்ம எடுக்கணும். பெண்கள் ஒரு நிமிஷம்
பெண்கள் வந்து சுயமா முன்னேறணும், சுய வலிமை குறித்து ரொம்ப ஆலோசனைகள் வந்து அதுல வந்து கொடுத்திருப்பாங்க. அங்க ஹே ஹவுஸ் என்கிற ஒரு பதிப்பகத்தை நிறுவி அதன் மூலம் பல எழுத்தாளர்களுக்கு நற்சிந்தனையை உலகத்துக்கு சென்றடைய செய்யக்கூடிய ஒரு காரணமா இருந்தாங்க இந்த அம்மா. அதையே அதை நெறிப்படுத்தக்கூடிய அளவுலதான் வந்து அகல் விளக்குங்கிறது மன தூய்மை பற்றி டாக்டர் மூவா வந்து எழுதியிருப்பார். இன்னைக்கு அகத்தூய்மை இல்ல, மனிதர்கள் கிட்ட அகத்தூய்மை இல்ல. ஒரு விளக்கு சரியாக எரியணும்னா திரி, சுடர், எண்ணெய் இந்த 3 சீராக இருக்கணும். அது போல ஒரு மனிதன் வந்து சீராக இருக்கணும்னா அவனோட எண்ணம், சொல், செயல் அந்த 3 வந்து நேர்கோட்டுல இருக்கணும். அது இல்லாம இருக்கிறப்பதான் உள்ள வந்து ஒரு வன்மமான ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அந்த சொல்லும் செயலும் வேற வேறமா இருக்கிறப்ப வந்து அது நிச்சயமா வந்து நல்ல ஒரு இதா தராது. இந்த காருக்கெல்லாம் அலைன்மெண்ட்னு சொல்ற மாதிரி மனிதர்களுக்கு செல்ஃப் அலைன்மெண்ட்னு ஒரு வார்த்தையை அந்த அம்மா வந்து பயன்படுத்துறாங்க. தன்னைத்தானே நெறிப்படுத்தணும், இல்ல தன்னை ஒழுக்கப்படுத்துதல் அப்படிங்கறதுதான் இதோட இது. அதுக்கப்புறம் ஆழ்மனது அப்படிங்கிறது வந்து ஒரு மறைபொருள். எல்லாருக்குள்ளயுமே இறைவன் இருக்கான் அப்படிங்கறத எல்லாருமே சொல்ற. கோயில்ல போய் தேட வேண்டாம், இறைத்தன்மை உள்ள இருக்கு. இந்த இறைத்தன்மைங்கிறது என்னது? மறைபொருள். மறைபொருள்ங்கிறது ஆழ்மனது. மனதில வந்து நம்ம வெளியே கொண்டு வர்றோம். அதுக்கு கிராட்டிடியூட் நாம வெளிப்படுத்தக்கூடிய பண்பாட்டோட கலந்து செய்நின்றி அறிதல் என்பது தமிழர் வாழ்வியலோட அந்த காலகட்டத்துல முக்கியமா இருந்தது. ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. அன்றாட நமக்கு கிடைத்த நன்மையை எண்ணி பார்ப்பது மன அழுத்தத்தை குறைக்கும். மன அழுத்தத்தை குறைக்க வழி என்னன்னா, அன்னன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை எண்ணி அதை நன்றியுணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது. உறவை மேம்படுத்த அதை அங்கீகரிக்கக்கூடிய அளவுல வந்து பிணைப்பை வந்து வலுவாக்கணும். நேர்மறை எண்ணம் இருக்கணும். குறைகளை தேடுவதை விட இருப்பவற்றின் நன்றி கூறும் நேர்மறை ஆற்றல் பெருகும் போது இதயத்தின் மொழி ஒரு ஒளி கொடுத்த ஞாயிறு உலகம் நன்றி சொல்ல மறப்பதில்லை. சொல்லால் சொல்லும் நன்றி வெறும் ஒரு ஒளி வடிவம் மட்டும்தான். செயலால் காட்டும் நன்றியே நம் உயிர் பண்பின் சாட்சி அப்படிங்காங்க. அது ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீல பிற அப்படிமா. இதுல வந்து என்னன்னா ரொம்ப அகத்தூய்மைக்கு இந்த வள்ளுவர் வந்து அவரை போல ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு தர முடியாது. உலகெல்லாம் சொல்லதுக்கு அந்த லூயிஸ் ஹே அப்படிங்கிற அம்மா இருக்கிறது மாதிரி வள்ளுவர் அந்த காலத்துல தந்திருக்காரு இந்த குறள் மூலம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. எதுக்கு மனத்து கண்ணுன்னு கண்ணை சொல்றாரு? மனது தலைன்னு சொல்லலாம், மூக்கு சொல்லலாம், வாய் சொல்லலாம், கை சொல்லலாம். கண் அப்படிங்கிறது எங்களை மாதிரி இலக்கண ஆசிரியர்கிட்ட கேட்டாங்கன்னா 6ஆம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவோம். இங்க மனத்து கண் அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, கண்ணுல வந்து தூசி விழுந்ததுன்னா நம்ம கண்ணை கசக்க மாட்டோம். ஏன் இந்த கண்ணை சொல்றாருன்னா, கண்ணை கசக்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் அந்த கண்ணை பொத்தி இருந்தாலே அந்த தூசி தன்னாலே வெளியே போயிடும். அது போல மனதுக்குள்ள தூசி, அதாவது தேவையற்ற மனிதர்களால் வரக்கூடிய வரம்பு மீறிய பேச்சுகள் வந்து கண்ணுல விழக்கூடிய ஒரு தூசி. அந்த தூசியே வந்து நம்ம வெளியேற்றணும்னா அமைதியா இருக்கும். அமைதியா இருந்தா அது கொஞ்சம் நம்ம மனசை விட்டு அதுவே தானே வெளியே தள்ளிரும் அப்படிங்கறதுதான் இந்த குறள்ல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு 4 காரணம். மாசு ஆதலன். மாசுன்னா எதை மாசுன்னு வள்ளுவர் சொல்றாருன்னா அழுக்காறு. இன்னைக்கு எல்லா அதாவது வன்முறைக்கும் காரணம் என்ன அப்படின்னா அழுக்காறு, பொறாமை. அடிப்படையான விஷயம் பொறாமை, ஆவா, பேராசை. நம்ம அப்படி வந்துடணும், இப்படி வரணும், புகழுக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒண்ணுக்கு. அதுக்கப்புறம் வெகுளி, கடும் சினம் உள்ள வச்சுக்கிட்டு தீய சொற்கள். இன்னா சொல் அப்படின்னா கடுமையான சொற்களை கூறுவது. இப்படி இந்த 4 விதமான மாசு மனசுக்குள்ள இருந்தா அது அகத்தூய்மை இல்ல. அகத்தூய்மை உள்ளம் தூய்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறாரு. ஒழுக்கத்தை விட உள்ளுக்குள் இருக்கும் எண்ண தூய்மையே முதன்மையானது அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து ரொம்ப அருமையாக வலியுறுத்துறாரு இந்த குறள். உடல் அதாவது நம்மளுக்கு முதல்ல தேவையானது என்னன்னா உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படை. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சுவருங்கிறது என்னது? நம்மளோட உடல். அதுல வந்து நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம அதை வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கணும். அப்புறம் தரமான 2வது முக்கியமானது வந்து தரமான உறவுகளை பேணணும். தரமற்ற உறவுகளோட நம்ம வந்து பழகுறப்போ பல விதமான மனநலத்து கிடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வருது. அதனால தரமான உறவுகளை பேண வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளோட பணித்திறன், நம்மளுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை நாம வளர்த்து கொண்டால் இந்த மனநல பாதிப்புல இருந்து நம்ம விடுபட்டு விடலாம் அப்படிங்கிறது. சவால்களை எதிர்கொள்ளும் துணிவு. என்ன வரட்டுமே பிரச்சனை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு துணிவு இருக்கணும். அதான் நேர்வழியில போறப்போ கண்டிப்பா அந்த துணிவு வரும்.
குறுக்கு வழியில போறவங்களுக்கு தான் அந்த துணிவு வராது. எல்லாத்துக்குமே பயந்து ஒரு விதமா பயமுறுத்தி பயம் காட்டிக்கிட்டும் இருப்பாங்க. இதுக்கு நம்ம இதெல்லாம் பேணணும் அப்படின்னா ஆழ்ந்த, இப்ப கொஞ்சம் முன்னாடி கோபிக்கு சொன்ன மாதிரி ஆழ்ந்த வாசிப்பு, நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். அப்படி இருக்கிறப்போ மனநலம் கண்டிப்பா பேணப்படும். இயற்கையோடு இணைந்திருத்தல், ஒரு மரம் செடி இயற்கை காட்சி சூழல் இதெல்லாம் போய் அதை ரசிக்கக்கூடிய அளவுல இருக்கணும். அப்புறம் சமச்சீரான உணவு, எதை சாப்பிடும், புரோட்டீன் அப்புறம் ஃபைபர் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய அளவுல விட்டமின் மினரல்ஸ் இதெல்லாம் சமச்சீரான உணவுகளை நாம எடுத்து உண்ண வேண்டும். அதுக்கப்புறம் தியானம் மற்றும் யோகா, இதன் மூலம் நம்ம நிறைய மனநலத்தை பேண முடியும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பேசலாம். புரிந்து கொண்டேன். வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி கூறி நன்றி. ஆமா, கேள்விகளோட 2வது சுற்று வருவோம். சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம் அடுத்த வாய்ப்புல. அடுத்த வாய்ப்புல நான் அந்த கேள்விகளை தருகிறேன், அதற்கு நாங்கள் பேசிக்கொள்வோம். முதல் சுற்றோட ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் கேட்போம். மிக்க நன்றி. அருமையான ஒரு விடயத்தை அழகாக தொட்டீர்கள். அதாவது நன்மையை எண்ணி பார்த்தல் வேண்டும் என்ற ஒரு மனநலம் வேண்டும். நான் இப்படியான நிகழ்வுகளை கூட எங்களுக்கு நல்ல மனநிலையோட நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் முதல் ஆரம்பிச்சதே அதற்குத்தான். ஏனென்றா யோசிச்சு பாருங்கள், எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஒரு கவலை இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு மனக்குழப்பம் இருக்கும், அல்லது அமைதி இல்லாத ஒரு தன்மை எங்களுக்கு இருக்கும். ஆனா நாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து நிக்கிற இந்த நிகழ்வை நீங்க நினைத்து பார்த்தா எங்களுக்கு ஏதோ ஒவ்வொரு கருத்து சொல்லினம் ஒவ்வொருத்தரோட பேச முடிகிறது. அப்ப இந்த இதுகள்ல பாக்கிக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. அது மனநிலம் நன்றாக இருக்கிறது நாங்க நினைத்துக் கொள்வோம். அந்த வகையில் நீங்கள் சொன்னது என்னதான் தொண்டை ஒத்துழைக்குது இல்ல மாதிரி ஒரு மிக முக்கியமான இன்றைய விடயத்தை நீங்க தொட்டிருக்கிறீர்கள். ஒரு 6 மாத குழந்தை இந்த இலத்திரனியல் உபகரணங்களுக்கு அடிமையாகி சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற குழந்தைய நான் கண்ணறிய கண்டேன். 6 மாதம் இல்ல, 3 மாத குழந்தை கூட அழுகுது. அதை தாங்கோண்டு கடந்த கிழமை நான் போயிருந்தத்தில் பயணம் செய்தேன். என்னுடைய பெட்டிக்குள்ள ஒரு குழந்தை அழுது கொண்டே நிக்குது. அப்ப எனக்கு பக்கத்துல 2 ஏமன் மக்கள் இருந்தவர்கள். அவர்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்த அம்மாக்கள் தான் இருந்தவை. அப்ப இந்த பிள்ளை இவ்வளவு நேரம் அழுகுது. தாய் எந்த நேரம் அதையே பார்த்து கொண்டு இருக்கிறா. ஆனா குழந்தைய தூக்கவும் இல்லை, அதுக்கு பால் கொடுக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப நான் எனக்கு முன்னுக்கு இருந்த அந்த மேடம் அவ எனக்கு சொல்றா, இந்த தாய் இப்படி இந்த கண்டிய பாக்குறதாலதானே அந்த குழந்தைய இவ்வளவு நேரம் அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அழுகுது. அதை அழக்கூடாது என்று தூக்கி தோல்ல ஏன் வைக்காம இருக்கிறான்றதை என்ன கேட்கிறா. அது ஒரு வெளிநாட்டு தாய் தான். அப்ப அவ்வளவு நேரம் அவாட மெசேஜையும் பார்த்து கொண்டு கதைச்சு கொண்டே இருக்கிறா. குழந்தை அழுகிறவாக்கு தெரியுது பக்கத்துல கிண்டவான பேர்ந்துதான் கொஞ்ச நேரம் தள்ளி கிண்டவான கொஞ்சம் மூவ் பண்றா. அப்ப மூவ் பண்ண பேருந்து அது கொஞ்ச நேரத்தால் அழாம இருந்தது. பேருந்து திருப்பி அழ தொடங்கிட்டது. அப்ப தாய் பேருந்து கண்டிக்க கொடுக்குறா அழாம இருக்கு. அப்ப அதை வேண்டினோன்னையும் அது அழாம இருக்குது. அப்ப யோசிச்சு பாக்குறோம். அப்ப 2 பேரும் கதைச்சு கொள்றோம். இந்த சின்ன வயது பிள்ளைக்கு ஏன் இப்படி கண்ணும் கூடாம போடும், அந்த பிள்ளை என்ற அந்த நிலைமையில யோசிக்காம என் தாய் கொடுக்குறான்ற ஒரு கேள்வியும் வந்தது. நீங்க அதை அழகா சொன்னீங்க. இன்றைக்கு 6 மாதத்துல கொடுக்குற பிள்ளையாலதான் பேச்சே வராமல் இருக்கிற குழந்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் முதல் காரணமாக இருக்கிறது அந்த செல்போனை காட்டி என்றதை நீங்கள் அழகாக சொன்னீர்களாம். அந்த மனநலம் பல நேரங்களில பாதிக்கப்படும். ஆனா பாதிக்கப்படாமல் நாங்கள் சமச்சீராக வச்சிருக்கத்தான் எங்களை உறுதியாக வைத்திருக்க வேணும் என்று நாங்கள் நினைப்போம். இன்றைக்கு அந்த இணைய விலை ஏமாற்றங்களை கொடுப்பது உண்மைதான். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில எத்தனையோ பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது பலவிதம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே காசை அனுப்பி போட்டு இருக்கிற பிள்ளையும் இருக்குது. ஒரு இமெயில் வந்த உடனே எனக்குத்தான் வந்தது, என்னுடைய எண் தான் இது என்று காசை அனுப்பி போட்டு இருக்கிற பிள்ளையை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப இப்ப எல்லாம் ஏமாற்றங்கள் நிறைய நடக்கின்றதை சொன்னீர்கள். அடுத்தது தவறான நட்புகள் இதனூடாக சேரக்கூடிய வாய்ப்பு இருப்பது இன்றைக்கு உண்மைதான். ஏண்டா சில நேரம் நம்பி ஒருவரோட ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அது நட்பாக கனிய வந்தாலும் அது தவறான நட்புன்னு பின்னர் தான் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அடுத்தது இதனால பாதிப்பு நிறைய இருக்குது. நாங்கள் அடுத்த சுற்றில இதனால உள்ள பாதிப்புகளை அறிவோம். நீங்க சொன்னீங்க தூக்கமின்மை, அது மிக முக்கியமான ஒன்று. செரிமானங்கள் அது உடலின் உபாதைகளுக்கு எல்லாம் காரணமாயிருக்கின்றது. லூயிஸ் என்றவர் அவர் இந்த மன நல்வாழ்வுக்காக அந்த நூலை எழுதினாலும் அந்த நூல் எப்பவுமே சிறந்த ஒரு நூலாக இருக்கும் என்பது உண்மைதான். ஏனென்றால் அகத்தூய்மை, அதைத்தான் சொல்லுவோம் எப்போதும். புற தூய்மை
எப்படி வந்தாலும் நீரால் அமையும். அகத்தூய்மை நீரால் அமையும். அது எங்களுக்கு எப்படியும் அமையலாம். ஆனா அகத்தூய்மை வந்து வாய்மையால் பேணப்படும் என்று சொல்றார் வள்ளுவர். அந்த அகத்தூய்மை இருக்கும்போதுதான் எங்களால எல்லாம் நல்ல நேர்மையாக, செம்மையாக, சிறப்பாக செய்யக்கூடிய நிலைக்கு வருகிறோம். நீங்க சொன்னீங்கள், அழகா சொன்னீங்கள், எண்ணம் தூய்மை. நிச்சயம் எண்ணம் என்பது தூய்மையாக இருக்கணும். நாங்கள் 2வது சுற்றில அந்த எண்ணத்தை பற்றின விடயத்தையும் பார்ப்போம். மிகச் சிறப்பு, அழகாக பேசினீர்கள். வாழ்த்துக்கள். திருவிர சந்தைக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து சிவசெல்லம் ஆரம்பத்தை அழைக்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அக்கா பேசுறது கேக்குதா? ஆமாம், கேக்குது. நல்லதொரு நிகழ்வினை முன்னெடுத்திருக்கக்கூடிய அன்பு அக்கா அவர்களுக்கு என்னுடைய அன்பான இனிய இந்நேரத்து வணக்கம். இன்றைய கால சூழல்ல இந்த கருத்து களத்திற்கு தேவையான ஒரு தலைப்பை உண்மையிலே நீங்க தேர்வு பண்ணியிருக்கீங்க. இந்த தலைப்பை தேர்வு முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகில் வாழக்கூடிய 100க்கு 100% பேருமே மனநலம் பாதிக்கப்பட்டுத்தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு புள்ளி அளவுல மாறுபட்டிருக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு 50% இருக்குன்னா எனக்கு ஒரு 55% இருக்கும், வெள்ளத்தாய் அம்மாவுக்கு ஒரு 56% இருக்கும், வஜிதா அக்காவுக்கு ஒரு 70 இருக்கும், கோபிகை அக்காவுக்கு ஒரு 60 இருக்கும். இப்படி மாறுபட்டு இருப்போமே தவிர உலகில் அத்துணை மனிதர்களுமே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான். ஏன் நாம எல்லாரும் இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டு திரிகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வியல் சூழல்களும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் தான் நம்முடைய மனநலனை தீர்மானிக்குது. உண்மையிலே நம்ம மனநலனை நாம தீர்மானிக்கல நடுவர் அவர்களே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களும் உறவுகளும் நட்புகளும் தான் தீர்மானிக்குது. இப்போ நகுலா சிவநாதன் அக்கா என்னிடம் அன்பை காட்டினா நானும் பதிலுக்கு அன்பை காட்டுவேன். நீங்க கோபத்தை காட்டினா பதிலுக்கு நானும் கோபத்தை காட்டுவேன். அப்போ அங்க ஒரு மனநிலை பிறழ்ச்சி அப்படிங்கிற ஒன்று வருதா? இந்த மனநிலை பிறழ்ச்சி அப்படின்னு வரும் பொழுது அந்த கோபம் வரும். அந்த கோபம் வந்ததும் படபடப்பு, அப்போ பிரஷர் கூடும், ஹார்ட் பீட் எகிரும். அப்படியே வர்ற ஆத்திரத்துல மூல நரம்பு பாதிக்கும். அதுக்கு இதய நோய் வரும். அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கம் வராதுங்கிற அர்த்தத்திலேயே ஒரு வாரம் தூக்காம. அப்போ மனநலம் பிரச்சனைக்கு முதல் அடிப்படை காரணம் நாம் அல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் தான் முதல்ல காரணம். இந்த சமூகத்துல நாம எப்படி இருந்தா இந்த மனநல பிரச்சனையில இருந்து நாம விடுபட்டு நம்முடைய வாழ்வை செம்மையாக்கலாம். இது அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம மனசு முதல்ல தெளிவா இருக்கணும். நடுவர் அவர்களே, உங்களுக்கு நன்கு தெரியும், நீங்களே இதற்கு ஒரு உதாரணம். அதாவது இந்தியாவுல தமிழகத்துல முருகர்னு ஒரு கடவுள் உண்டு. உலகத்துக்கெல்லாம் தமிழ் கடவுள் முருகர். அந்த முருகரை போற்றி பாடக்கூடிய பாடல்கள்ல கந்தசஷ்டி கவசம்னு ஒண்ணு உண்டு. அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடினா நமக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். தமிழகத்துக்கு ஒரு ஐரோப்பிய நாட்டுல இருந்து ஒருத்தர் வராரு, இந்திய தமிழகத்துக்கு வராரு, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறாரு, தரிசனம் பண்றாரு. அப்போ அவருக்கு எப்படி போறாரு அப்படின்னா, திருநெல்வேலியில இருந்து பாத யாத்திரையாக நடந்தே திருச்செந்தூர் போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் நடந்து போகும்போது அவருடைய கால் வீங்கி போகுது. அப்போ அவருக்கு அங்க திருச்செந்தூருக்கு போன உடனே கால் வீங்கிருது. முருகரை பாக்குறாங்க. அப்போ அங்க கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ருத்ராட்சமும் மாலையும் எல்லாம் போட்டு இருந்தவங்க கையில கொஞ்சம் விபூதியை கொடுத்து அந்த கால் வீங்கின இடத்துல தேய்க்கிறாங்க. தேய்ச்ச உடனே இவர் முருகான்னு சொல்றாரு, கால் வலி குணமாயிருது. அந்த விபூதியை வாங்கிட்டு போய் அவருடைய நாட்டுல போய் பரிசோதனை பண்ணி பார்க்காங்க. பரிசோதனை பண்ணிட்டு திரும்ப இங்க இந்தியாவுக்கு சொல்றாங்க, இந்த விபூதியில எந்த மெடிசினும் இல்லை, ஆனா மெடிசினே இல்லாத இந்த விபூதிய பூசினா நமக்கு கால்வலி குணமாயிருங்கிற நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? அந்த மனநலம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அந்த உறுதியான மன நம்பிக்கை, அதுதான் அந்த நோயை குணப்படுத்துச்சு அப்படின்னு அவர் எழுதுறாரு. அந்த கந்தசஷ்டி கவசத்தை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உச்சந்தல முடியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளையும் சொல்லி அந்த உறுப்புகள் நலமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்லும் பொழுது அந்த உறுப்புகள் ஆரோக்கியம் அடையும்.
இப்ப நீங்க தியானம், தவம், யோகா எல்லாம் போனீங்க அப்படின்னா முதல் பயிற்சியே என்ன அப்படின்னா, நான் அமைதியா இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். முதல்ல என்னுடைய மனதை ஆரோக்கியப்படுத்தணும். அதுக்கடுத்து இந்த மனநல பாதிக்கப்பட்டா அப்படின்னாலே நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முதல்ல பாதிப்படையும். ஏன்னா நமக்கு தெளிவா சிந்திக்க முடியாது, மன உறுதி இருக்காது, நம்முடைய சுயமரியாதை அங்க விடுபட்டுருச்சோ அப்படிங்கிற எண்ணம் வரும், நம்மளுடைய படைப்பாற்றல் அங்க தடுக்கப்படும், முதல்ல பதற்றம் வரும். நம்மளுடைய பதற்றம் வந்துட்டு அப்படின்னாலே நம்மளுடைய அனைத்து காரியங்களுமே கெட்டு போகும். அது தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்மளுடைய அலுவலக சூழலையும் பாதிக்கும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கு வாழக்கூடிய கால சூழல்ல ஒப்பிட்டு பாக்குறது, இதுதான் இந்த மனநல பிரச்சனைக்கு முக்கிய காரணம். நகுலாக்கா இப்படி இருக்காங்க, நானும் இப்படி இருக்கணும். வெள்ளத்தாயம்மா இப்படி இருக்காங்க, நானும் இப்படி இருக்கணும். வஜிதா அம்மா இப்படி இருக்காங்க, நானும் இப்படி இருக்கணும். இந்த நிலைக்கு வருவதற்கு நகுலா சிவநாதன் அவர்கள் எத்தனை உழைத்தார்கள், எப்படி பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருந்ததுனால தானே அவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்தானம் கிடைச்சிருக்கு. அதற்கு நான் என்ன உழைக்கிறேன், என்னுடைய உழைப்பு என்னங்கிறத யோசிச்சு பார்த்துட்டா அந்த பிரச்சனை வராது, அந்த மனநல பாதிப்பு வராது. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு கருத்து தனிமை உணர்வு. இந்த தனியா இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மனநல பாதிச்சுதான் இருப்பாங்க. வெள்ளத்தாயம்மாலாம் தனியா தான் இருக்கு. அநேகமா அந்த அம்மாவெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டிருக்கும். ஏதாவது மருத்துவர்கிட்ட கூப்பிட்டா 90% பாதிச்சு. ஏன் இந்த தனிமை உணர்வு அதிகமா அந்த மனநல பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா, தேவையில்லாத சிந்தனைகளை மண்டைக்குள்ளேயே போடுற, எது தேவை எது தேவையில்லைங்கிறத விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் மண்டையில போட்டுட்டு, இது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி நடந்துருமோ, இவன் இப்படி புரிஞ்சிருவானோ, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இழுக்கிறது. அதுக்கடுத்து தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறது. அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த வேலையை அந்த அம்மா பார்த்துட்டு போட்டோம், நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போமே, நமக்கு எழுதுறதுக்கு எவ்வளவோ அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம போயிருக்கலாம். ஆனா நாம அப்படி போகிறது இல்லை. வெள்ளத்தாயமாக இருக்க சேலையை பாரு, நீல கலர்ல சேலை, இதே மாதிரி ஒரு சேலை நம்மளும் ஒரு சேலை வாங்கணும். மெனக்கிட்டு 4 கடை ஏறி இறங்குவாங்க, சேலை கிடைக்காது, அங்க சண்டையாகும். அதுக்கடுத்து நகுலாக கட்டிக்க சேலை பளபளான்னு இருக்கு, இவ்வளவு ஜரிகை போட்ட சேலை காஞ்சிபுரத்திலேயே இல்லையே, இது எந்த ஊர்ல கிடைக்கும் தேடி பிடிச்சி அலையுது. அந்த அலைஞ்சு 1 மாசம் அலைஞ்சு பணத்தையும் செலவழிச்சு மனசையும் போட்டு நோக்கடிச்சு எல்லா பிரச்சனையும் எழுதுகிறது. அதுக்கடுத்து இதுதான் இந்த போட்டி மனப்பான்மை. இந்த போட்டி மனப்பான்மையும் அந்த மனநல பிரச்சனைக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அப்போ ஒரு முக்கியமான 4-5 கருத்துக்கள் தான். முதல்ல உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் வெளியில நடக்கக்கூடிய சமூகம் சார்ந்த சிந்தனைகளை உள்ள கொண்டு வராம பாத்துக்கணும். ஒப்பிட்டு பாக்குற சூழலே இருக்கக்கூடாது. தனிமை உணர்வுல இருந்து முதல்ல வெளியே வரணும். இப்ப எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா, எனக்கு யாருமே இல்லைன்னு நான் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜெர்மனில எனக்காக ஒரு அக்கா இருக்காங்க, வெள்ளத்தாயின்னு ஒரு அக்கா அடுத்த தெருவுலயே இருக்காங்க. போன் பட்டா என்னன்னு கேட்கறதுக்கு வருவாங்க. நிச்சயமா நகுலாக்கா எனக்கு ஒண்ணுன்னா நீங்க வருவீங்கல்ல, அந்த நம்பிக்கை வேணும். அப்ப நகுலாக்கா இருக்காங்க, அக்கா மகா ஒருத்தி இருக்கா, அக்கா மகன் ஒருத்தர் இருக்கா, மாமா ஒருத்தர் இருக்காரு, அது போக பத்மலோசினி அக்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். எனக்கு உறவுகள் இல்லைனாலும் இவங்க எல்லாருமே தமிழ் தந்த உறவுகள், இவன் நான் தனியா இல்லை அப்படிங்கிற மனநிலை நமக்கு வந்துட்டாலே மனநலம் பாதிக்காது. அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், நாமளே ஒருத்தட்ட அழைச்சு பேசிடும், எனக்கு இப்ப ஒரு பிரச்சனையா இருக்கு, எனக்கு என்ன தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேடல் வரும். அப்ப அந்த உரிமை இருந்துட்டா அந்த தேடல் வரும். நிச்சயமா நம்மளுடைய மனநலம் சரியான பாதையை நோக்கி பயணிக்கும். நம்மளுடைய மனசுதான் நமக்கு ஒரு முதல் மருத்துவர். முதல்ல அமைதியா இருந்தா அதுவே ஒரு பெரிய நாட்டோட பெரிய செல்வமே அதுதான். ஒண்ணுதான், எல்லா மனநல பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு சொல்றேன், சிரிங்க. சிரிப்பு. நீங்க சிரிச்சுட்டாலே எதிர்த்தால இருக்கவன் அவ்வளவு வெறும், நீங்க எவ்வளவுதான் நோகடிச்சாலும் அவரை பார்த்து நீங்க சிரிச்சுட்டா நிச்சயமா அவங்க நொந்து போவாங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா மனநல பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு மனம் விட்டு சிரிக்கணும். அப்ப சிரிச்சுட்டா மனநலம் பாதிக்கப்படாது. நம்மளுடைய மனநலம் இன்றைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. ஆனா நம்ம எல்லாரும் ஒரு சுருங்கிய உலகத்துக்குள்ள இருக்கோம், நவீன உலகத்துக்குள்ள இருக்கோம், அடுத்த ஏஐ உலகத்துக்குள்ள வந்துட்டோம், இன்னும் என்னென்னலாவோ வரப்போகுது. அப்படியான காலகட்டத்துல நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கணும். ஆக எல்லாரும் மனநலனை ரொம்ப பாதுகாப்பா வச்சுப்போம், ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தம்பி. அருமையாக அந்த பட்டியலிட்டு சொன்ன முறை நன்றாக இருந்தது. உண்மையிலேயே நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னா, எங்களோட மனநிலைக்கு முதல் காரணம் நீங்க சொன்ன மாதிரி அது சூழல், உறவுகள்,
கோபதாபங்கள் கணக்க, அதாவது முதல் காரணம் எங்கட சூழலாகத்தான் இருக்கின்றது. அதற்காகத்தான் சொல்வார்கள், எப்போதும் வீட்டுச் சூழலும் அருமையாக இருக்க வேண்டும். வீட்டுச் சூழல் அருமையாக இருந்தால் தான் நாங்கள் மகிழ்ச்சியோடு முதலில் இந்த தளங்களில இருக்கலாம். அதாவது ஒரு இல்லத்தில இருக்கலாம். அந்த வீட்டுச் சூழல் கூட எங்களுக்கு ஒரு இதமானதாக இருக்கணும். அதுபோல வெளிச்சூழல், நண்பர்கள், உறவுகள் எல்லோரும் சேர்ந்து எங்களோட கைகோக்கும் போதுதான் அவர்கள் பழகுற அந்த தன்மை தான் எங்களை இன்னும் மகிழ்ச்சிக்குரியதாக்கும். நாம் எப்படி இருக்க வேணும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு கணமும் நம்பிக்கையை கொடுக்கின்றோம். அதனால் தான் மனம் ஒரு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்க சொன்னீங்கள் மனசுதான் முதல் மருத்துவம் என்று. ஆமா, சரியான உண்மை. அதாவது எங்களோட மனசை நாங்கள் நன்றாக வைத்திருந்தால் எந்த நோய் கூட எங்களை அணுகாது. அதனால்தான் மனது உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாரதியும் அதை அழகாக சொன்னார், மனதில் உறுதி வேண்டும் என்று. நாங்க சும்மா பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை என்றது, அதாவது நம்பிக்கை என்று வைக்கும் போதுதான் நாளைய விடியல் கூட நமக்காக விடியும். அந்த நிலையில நீங்க சொன்னீங்கள் முருகன் இதை சொன்னீங்கள், இந்த கந்தசட்டி கவசம், காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியின் நோக்க, ஒவ்வொரு வரிகளும் பிளத்தி சொல்லும் போது எங்களை அறியாமலே இருக்கும். அது மாதிரி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மேல ரெண்டு வரையக்குள்ள அந்த அந்த உரையிற அந்த முருகனை நாங்கள் நினைச்சு பார்க்க அது நெடுகளுமே நாங்கள் சொல்லி கொண்டிருக்க வேணும். சொல்லுவினம் ஓம் சிவாய நமக, ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் ஓம் என்று சொல்லி பாருங்கள். அடிவயிற்றில் இருக்கிற நாதம் வரைக்குள்ள எங்களுக்கு மனநிலை அந்த நல்ல நிலையாக இருக்கும். அதுக்காக நான் மதத்துக்காக என்னுடைய மதம் மட்டும்தான் சிறப்பு என்று சொல்ல வரையில நான் அந்த எங்கட நிலையை சொல்லுகிறேன். நீங்க சொன்னீங்க உறுதியான நம்பிக்கை. அடுத்தது தியானம். நிச்சயம் தியானம் எல்லாராலும் மேற்கொள்ளப்படாட்டியும் சும்மா கண்ணை மூடி ஒரு படத்தை நினைச்சு அல்ல ஒரு கடவுளை நினைச்சு பார்த்தோம்டா எங்களுக்கு ஒரு நல்ல உணர்வான நிலை எங்களுக்கு வரும். எல்லாவற்றையும் விட சிரிப்பு, நீங்க சொன்னீங்க சில நேரம் வாய் விட்டு சிரிக்க வேணும், நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். அந்த சிரிப்பு இப்ப சும்மா சிரிக்கிறாண்டில, நீங்க இயற்கையை பார்த்து அதனோட கதைக்கலாம், நல்லவர்களோட சேர்ந்து சிரித்து பார்க்கலாம், அல்லது உங்களுக்குள்ளேயே ஒரு நூலை படித்து பார்த்து ஆகா என்ன அருமையான நூல், என்ன நல்ல ஒரு நிகழ்ச்சி என்று உங்களை நினைச்சு நீங்கள் உங்களை நினைக்காமலே சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள உருவாகும். அதை அழகாக சொன்னீங்க. ஆனால் இனி இந்த மனநிலை பாதிக்கிறதுக்கு காரணம் இந்த ஒப்பீடு. வாழ்க்கையில அந்த பிள்ளைகளுக்கு கூட ஒப்பிட்டு காட்டாதேங்கன்னு சொல்லுவோம். இந்த ஒப்பிட்டு தன்மை அது வேற. 5 விரலும் ஒரு மாதிரி இல்லை. என்ன பெருவிரல் தான் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், சின்ன விரல் தான் தன்னுடைய கடமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, சுட்டு விரல் தான் எந்தெந்த இடத்த சுட்ட போறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா உலகம் சமநிலையா இருக்காது. வெவ்வேறு திறமைகளும் வெவ்வேறு வளங்களோடும் தான் ஒருத்தர் இருக்கணும். யாருக்கு என்ன திறமை வருகிறதோ அதை அவர் வளர்த்து கொள்ள வேணும். ஒருத்தருக்கு சித்திரம் நன்றாக தெரியும், அவர் சிலவடிக்க கூடியவராக இருப்பார், நாங்க சிலவடிக்க மாட்டோம். ஒருத்தர் நல்ல வாசிப்பு திறன் உள்ளவராக இருப்பார், ஒருத்தர் பேச்சு திறன் உள்ளவராக இருப்பார். அந்தந்த திறன்ல அவர்கள் வளரட்டும். அதுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளையும் நீங்கள் ஒப்பிடாதீர்கள். என்னன்னு கேட்டா பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வெறுப்பு கூட வந்துவிடும். அடுத்தது தனிமை உணர்வு. நீங்க அழகாக சொன்னீர்கள். உண்மையிலேயே நட்புகளோட சேர்ந்து நல்ல நட்புகளோட சேர்ந்து இருக்கும்போது ஆகா என்ன வாழ்க்கை, இப்படியே இருந்துட்டு போகலாம் என்று வரும், நல்ல உணர்வு வரும். ஆனா தனிமையில நீங்கள் ஏன் போறீங்கள், உங்களை பற்றி சிந்திக்க, நான் நல்லா இதை எழுத வேணும், நல்லா செய்ய வேணும், நல்லா படைக்கணும் என்ற நிலையில தனிமை உங்களுக்கு வாய்ப்பாக இருந்தாலும் சில நேரம் தனிமை கொடுமையாகவும் சிலருக்கு இருந்து விடுவதுண்டு. அதான முதுமையில இருக்கிறவர்களுக்கு தனிமை கொடுமை. தேவையற்ற சிந்தனைகளை நீங்க சொன்னீங்கள் அளவாகவே, தேவையற்ற சிந்தனைகளை மனதில ஏத்தாதீர்கள். தேவையான சிந்தனைகளை ஏத்துங்கள். இல்லாவிட்டால் உங்களோட மனம் குப்பை. இப்படி ஒரு குப்பைக்குள்ள நாங்கள் இருந்தால் அது கூடாதோ அப்படி எங்களுக்கு மேல நாங்கள் ஊத்திகளை சேர்த்து ஒரு பாரத்தை கொண்டு போறோம்னா அது வாழ்க்கையில நன்றாக இருக்காது. ஆகவே சில பேற்ற விடயங்களுக்கு மூக்கு நுழைக்க கூட தேவையில்லை. அவர் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கட்டும், அவன் எதுவும் செய்யட்டும். ஏன் நீங்க மூக்கு நுழைக்க, இவர் ஏன், இவர்கிட்ட யார் வந்தது, இவர் ஏன் வந்தவர் என்றதை நாங்கள் அவசரமா அதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களா எல்லாவற்றையுமே மிக அழகாக பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீண்ட நேரம் பேசிக்கிட்டேன் ஒதுக்கியில. சரி, இப்ப வஜிதாவை எடுத்துக்கொள்ளுவோம். வஜிதா வாருங்கள். இது முற்றிலுமே வேறுபட்ட ஒரு சூழலில வஜிதா பேச போகிறார். வணக்கம் வஜிதா. வணக்கம். வணக்கம் 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 வாருங்கள். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோடு கலந்து உரையாட வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
அழகான ஒரு தலைப்பு, இன்றைய காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பாகவும் இருக்கிறது. அழகான பதிவுகளை தந்திருந்தார்கள் என்னோடு கூடியிருந்த ஆம், எனது உறவுகள் அழகாக பேசியிருந்தார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு ஆஹ் மனநலம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது இப்ப எங்களோட உடலுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது போல மனதுக்கு ஒரு ஆரோக்கியத்தை பெறுவது இந்த மனநலம் தான். நாங்க உடல்ல பாக்குறோம்னு சொன்னா உடலுல உள்ள ஒரு பாதிப்பு ஏற்பட்ட வெளியால தெரியும். மனதுக்குள்ள ஏற்படுற பாதிப்பு எங்களுக்கு வெளியால தெரியாது. ஆனால் எங்களோட உணர்வுகள் மூலமாகவும் எங்களோட உளவியல் மூலமாகவும் அதை நாங்க வெளிக்காட்ட முடிகிறது எங்களுக்கு. அப்ப எப்படின்னு சொன்னா அதுல நாங்க மற்றவர்கள் சொன்ன மாதிரிதான் எங்களோட உடல்ல பாதிப்பு ஏற்படும் பொழுதோ இந்த தூக்கமின்மையா இருக்கும், பசியின்மையா இருக்கும். அடுத்தது எங்களோட ஒரு விடயத்துல தொடர்ந்து எங்களால முயற்சி செய்ய முடியாத ஒன்றா இருக்கும். மகிழ்ச்சியை நாங்க இழந்திருப்போம். அடுத்தது இந்த வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாம இருப்போம். இப்படி பல பக்க பிரிவுகளாக அது பிரிந்து போகும். ஒட்டுமொத்தமாக அது பிரிந்து போகும். அப்ப எங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு அடித்தளமாக இருப்பது என்னன்னு பார்த்தோம்னா அங்கு மனநலம் தான். அது நோயில்லாத ஒரு நிலைமை இருக்கிறது எவ்வளவு அவசியமோ அது போல நாங்க மனதை நாங்க ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா நாங்க மற்ற ஆட்கள்ல நாங்க போடுறதுக்கு நாங்க தான் முதல் காரணமாக இருக்கிறோம். அவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்த நாங்க தான் முதல் காரணமாக இருக்கின்றோம். ஏனென்றனா அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படும் பொழுதோ நாங்க சவால்களை எதிர்கொள்ளும் திறன் உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த திறனை நாங்க எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேணும். எங்களுக்கு உதாரணமாக ஒன்றுல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொன்னா அப்படியே உடைஞ்சு போயிடக்கூடாது. மற்றவங்களோட பொறாமப்படக்கூடாது. எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி எடுக்கப்பட வேணும் என்று நான் அடுத்த ஸ்டெப் எடுப்பதற்கான ஆரோக்கியமான ஒரு விடயத்தில் நான் அதை முயற்சி செய்யப்பட வேண்டும். அடுத்தது 2வது பார்த்தோம்னா சமூகத்துல நாங்க சமூகமாக இருந்து நாங்க தனித்து விடப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுதும் அந்த காலத்திலே எல்லாம் பார்த்தோம் எங்களோட தாயகத்துல நாங்க வாழ்ந்தோம். இப்ப நாங்க புலம்பெயர்ந்து வாழ்ந்த நீங்களும் தான் நானும் புலம்பெயர்ந்திருக்கிறோம். மற்றவர்கள்லாம் தாயத்தோட ஒட்டி வாழ்கின்றார்கள். இப்ப எங்களுக்கு நிறைய மனவேதனைகள் இருக்கும். என்னன்னு சொன்னா இங்கு எங்களை குழந்தைகள் கூட எங்களோட இருந்தவர்கள் கூட திருமணம் செய்து தள்ளி போயிருப்பார்கள். அடுத்து படிப்பதற்காக தள்ளி போயிருப்பார். தனிமை எங்களுக்கு எந்த நேரமும் வீட்டுக்குள்ள தொலைபேசியோடையும் அடுத்தது அந்த டிவியையும் பார்த்து கொண்டு எத்தனை நேரம் எங்களால் இருக்க முடியும்? அப்படி ஒரு வேதனை இருக்கு. பழைய நினைவுகளை நாங்க அசை போட்டு கொண்டே இருப்போம். எப்படி எல்லாம் வாழ்ந்தோம், எங்களோட அம்மா அப்பாவோட எப்படி வாழ்ந்தோம், அயலவர்கள் எப்படி வாழ்ந்தோம் என்றெல்லாம் நாங்க வேதனைப்பட்டு கொண்டு அதை மனதை அழுத்தி 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 நாங்க ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். அதுக்கு நாங்க அடுத்த ஸ்டெப்பை எடுக்க வேண்டும். எப்படின்னு சொன்னா இங்க ஐரோப்பிய நாடுகள்ல பார்த்தாங்கன்னா சொன்னா பியூட் ஹவுஸ் என்றதை அமைத்திருக்கிறார்கள். அப்ப பக்கத்து வீடு என்றதுக்கு கருத்தம். நாங்க இப்படி தனிமைப்பட்டிருப்பவர்கள் அந்த இடங்கள்ல போய் ஷேர் பண்ணி எங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கும் எங்களோட ஆளுமைகளை எங்களோட மனக்குமுறல்களை எங்களை ஷேர் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். நாங்க எந்த நேரத்திலும் உடைந்து போய்விடக் கூடாது. இதுல இருந்து நாங்க வெளியால வாரன்னு சொன்னா நாங்க தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் நாங்க புலம்பெயர்ந்திருக்கின்றோம். சூழ்நிலை கைதியாகத்தான் இங்க வந்திருக்கிறோமே தவிர அதுல இருந்து நாங்க எப்படி வெளியால வர வேண்டும் என்பது நாங்க பார்க்கப்பட வேண்டும். ஒரு நிமிடம் தாருங்க நகுலா, ஒரு நிமிடம். வஜிதா சொன்ன சூழ்நிலை கைதியாக நிச்சயம் அந்த சூழ்நிலை கைதியாக நாங்கள் இருக்க கூடாது என்பது உண்மை. அந்த ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது அந்த மனநலம்தான் என்பதை அழகாக. அடுத்தது நன்றி நகுலா. அடுத்தது பொருளாதார நெருக்கடி வந்திருக்கிறது. பொருளாதார நெருக்கடி இப்ப முந்தி என்னன்னு சொன்னா இப்ப அதிகமாக எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த ஒரு சமூகமாக நாங்க வாழ்ந்திருக்கிறோம். ஒரு உதவி என்று சொன்னா ஓடி வந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் முந்தியெல்லாம் அந்த காலத்திலாம். இப்பொழுதும் அந்த கூட்டு குடும்பம் சிதறி போயிருக்கிறது. அந்த கூட்டு குடும்பம் உதவி செய்யறேன்னு சொன்ன ஒரு ஆஸ்பத்திரியில நான் கேட்டேன் தாயகத்துல ஒரு ஆஸ்பத்திரியில போய் நிக்கிறதுக்கு கூட 5000 ரூபாய் 4000 ரூபாய் கேட்கின்றார்களாம் ஒரு நாளைக்கு. அப்ப பாருங்க வறுமை கோட்டில் இருக்கின்றவர்கள் எவ்வளவு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் உழைக்க இயலுமா அந்த ஆஸ்பத்திரியில போய் நிக்கிறதுக்கு உதவி இல்லாதவர்கள். அந்த காலத்திலே எல்லாம் அப்படி இல்லை. ஓடி வந்து உதவி செய்வார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள். நான் ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா நீ இருந்து கொள்ளு, நான் சாப்பாடு சமைச்சு கொண்டு தரேன், பிள்ளைக்கு சரக்கு தண்ணி சமைச்சு கொண்டு வரேன், நீ
இப்படி நம்ம நிக்கிற ஆஸ்பத்திரியில் அப்படியெல்லாம் வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு நாங்கள் இந்த பிரிஞ்சு போயிருக்கிறோம். ஆணி வேர் ஆற்றம் கண்டிருக்கிறோம், பக்க வேர்களாக நாங்க பிரிந்து போய் கிடக்கின்றோம். அது எங்களோட கவனமாக இருக்க வேணும். அடுத்தது வறுமை, எங்களுக்கு வறுமையாக இருக்கின்றோம். இப்ப எல்லோருக்கும் அந்த சூழ்நிலை வெளியால சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு வறுமையான சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதுல இருந்து நாங்க மீண்டு வாரணும்னா தொழில் வாய்ப்புகள் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஐயோ எடுக்கிறேன் ஓமா. அடுத்தது இந்த தொழில் வாய்ப்புகள் என்னன்னு ஐயோ எனது மகள் வெளியில நின்று தொழில் வாய்ப்பு எப்படி என்று சொன்னா இந்த போட்டியாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல. ஒரு குழந்தைய நாங்க எப்படி வளர்க்கின்றோம் என்று சொன்னா, பக்கத்து வீட்டு குழந்தை டாக்டராக விட்டிருந்தா, என்ஜினியராக விட்டிருந்தா அந்த பிள்ளைக்கு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த பிள்ளைய திணிக்கின்றோம், நீ டாக்டராகத்தான் வரணும், என்ஜினியராகத்தான் வரணும் என்று நாங்க திணித்து அந்த தொழில் வாய்ப்பை பெறாம எங்க பெற்றோர்களான நாங்கள் கடனுக்குள்ளாகி அந்த குழந்தைக்கான கல்விக்கான செலவுகளை செலவழித்து அந்த பிள்ளை பாஸ் பண்ணவே மாட்டுது. நாங்க கடனாளியா போய் கடைசியா 2 பேருக்கும் பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ளே மன ரீதியாக பாதிக்கப்படுகின்றார்கள், கணவனும் மனைவியும் பாதிக்கப்படுகின்றார்கள். அப்படியான ஒரு நிலை ஏற்படுகின்றது. அடுத்தது அந்த இளையவர்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த சமூக சீர்கேடுகள் இப்பொழுது நிறைந்திருக்கிறது. போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கிறார்கள். அடுத்தது நவீனத்தின் ரீதியான அந்த கையடக்க தொலைபேசி அப்படியான பக்கங்கள்ல விழுந்துட்டார்கள். இந்த கேம்ல விளையாடி அந்த காசுகளை கட்டி அவர்கள் அப்படியான இதுகளுக்கு போயிருக்கிறார்கள். அடுத்தது அந்த பேஸ்புக் மூலமாக இந்த சகோதரி சொன்ன மாதிரி ஏமாற்றப்படுறது. அப்படிப்பட்ட நிலைகளுக்கு அவர்கள் வந்த காரணத்தால வெளியால சொல்ல முடியாது, அவர்கள் வெளியால உள்ளுக்கும் வர முடியாது, வெளியால சொல்லவும் முடியாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் தற்கொலைகளை நாடி போற காரணங்களாக இருக்குது. இப்ப இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா நாங்க உலகத்துல பார்த்தோம்டா இன்று மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை சுகாதார நிறுவனம் எப்படி சொல்றதுன்னா 7 பேரில் 7 பேருல ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா பாருங்க. 7 பேருக்கு ஒரு ஆள் என்று சொல்லப்படுகிறது அந்த மனநிலை பாதிக்கப்பட. அதுல சுமார் 280 மில்லியன் மக்கள் மனச்சோர்வால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல இந்தியாவில 13.7% மக்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் அதிகமாக இருக்கிறது, 39% இருக்கிறார்கள். நாமல் போரின் சூழலாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இழப்புகள் அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கு எத்தனையோ குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேற வழியாக, உடல் ரீதியாக. அவர்கள் எல்லாம் சொல்ல முடியாத சுமைகளாக இருக்கிறது. அதே போல மனநிலை பதற்றத்துக்கு ஏற்பட்டவர்கள் இந்தியாவில் எத்தனை வீதம் இருக்கின்றாண்டா 15% இருக்கிறது. ஆனால் இலங்கையில் 19.4% இருக்கிறது. அதுலயும் இலங்கை மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா உள்நாட்டு போர், எங்களோட தாயகத்தில் ஏற்பட்ட போர். அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. மனநிலை பாதிப்புக்கு அந்த உள்நாட்டு போரும் ஒரு காரணமாக இருக்கிறது. இதுல இருந்து நாங்க மீண்டு வர வேண்டும். மீண்டு வரணும்னு சொன்னா நாங்க வெளிப்படையா இப்ப நாங்க நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒரு வகையாக நாங்க மக்களுக்காக பயப்படுகின்றோம். என்ன பைத்தியம் என்று சொல்லிடுவாங்களா மனநிலை பாதிக்கப்பட்டா? இல்ல, அது மனநிலை என்பது ஒரு தடுமாற்றம், எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு தடுமாற்றம் தான். அதுல ஒரு சறுக்கல். இப்ப இங்க பாருங்க, நானும் சுனாமி நேரத்தில் 33 பேர் எனது குடும்பத்தில் சுனாமி நேரத்தில் பாதிக்கப்பட்டார் எனது தந்தையாரின் பகுதியில். அப்பொழுது நான் மிகவும் வேதனைப்பட்டு அழுது சாப்பிடாம தூக்கம் இல்லாம இருந்த போது எனது மகள் என்னை வைத்தியரிடம் கொண்டு போயிருந்தார். கூட்டிக் கொண்டிருந்து எனக்கு அட்வைஸ் பண்ணினார்கள். அதற்கு பிறகு நான் மீண்டு எழுந்து வந்தேன். அப்ப இத நான் வெளிப்படையாக ஏன் ஒப்புவிக்கின்றேன் என்று சொன்னால், இது ஒரு நோய் அல்ல, இது ஒரு அதிர்ச்சியான ஒரு செயல்பாட்டினால் ஏற்படுகின்ற நினைவுதான் மன அழுத்தம், மனநோய் என்பது. ஒரு சோர்வு, மனச்சோர்வு என்பது எங்களுக்கு தொடர்ந்து ஒரு வியாதி இல்ல. அதுல இருந்து நாங்க வெளிப்பட வேணும், வெளிப்பட்டு வர வேணும். நாங்க அதுல வெளிப்பட்டு வந்தால்தான்
எங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வரும். அதே போல குழந்தை வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு ஏற்படுற பிரச்சனையில கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி எந்த நேரமும் கீரியும் பம்பும் போல வீட்டுக்குள்ள சண்டை பிடிச்சு கொண்டிருந்தா அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். நினைத்து பாருங்கள், அந்த குழந்தைகளுக்கு சரியான கல்வியை கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் எதிர்காலத்தை கொண்டு போக முடியாது. வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை துணையோடு வாழ்வதற்கு கூட கவலைப்படுவார்கள். அப்பாவும் அம்மாவும் இப்படி இருந்தால் நான் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த வகையில் கணவன் மனைவி என்பவர் அந்த குடும்பமாக இருக்கும் போது குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லோரும் மிக எங்களோட வேதனை இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு முன்னுக்கு சண்டை போடுவதை அந்த எவ்வளவு இருக்கலாம் பிரச்சனைகள், எல்லோர வீட்டிலையும் பிரச்சனை இருக்கும். பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், அடுத்தது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை அந்த குழந்தைகளுக்கு முன்னுக்கு நாங்க சண்டை விட்டு தீர்த்து கொள்ளாமல் ஆரோக்கியமான கருத்தாடல்கள் மூலமாக பேசி அதை தீர்த்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து எங்களையும் குழந்தைகளையும் காத்துக்கொள்ளலாம் என்பது ஒரு அழகான இதாக விளங்குகிறது. நன்றி ஸ்னஹ்லா. மிக்க மிக்க நன்றி வஜிதா. ஆமாம், அழகாக தொடங்கி இருந்தீர்கள். அதாவது உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டுமென்றா முதல் மன ஆரோக்கியம் இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதை அழகாக சொன்னீர்கள். இந்த மனநலம் அதாவது உணர்வு பூர்வமாக நாங்கள் பார்க்கிறோம் அல்லது உளவியல் ரீதியாக பார்க்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. அந்த மனநலம் பாதிக்கப்படும் போது எங்களுக்கு தூக்கமின்மை, பல பல வியாதிகள் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஆனா மனநலத்தை வெளிப்படுத்த முடியாது. உடல் நலத்தின் ஊடாக நாங்கள் அந்த மனநலத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தூக்கமின்மை அது எங்களுக்கு சில நேரம் இரவு முழுதும் ஏதாவது ஒரு விடயத்தை வச்சு நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம்னா தூக்கம் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் வந்துவிடும். அதுபோல மகிழ்ச்சி இல்லாதிருக்கும். ஏனென்றால் இந்த மனநலம் பாதிக்கப்படைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி வராது. ஒரே வெறுமையாக வெறுப்பாகவே உலகம் இருக்கிற போல தோன்றும் என்பதை அழகாக சொன்னீர்கள். அதனால்தான் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னீங்கள். ஆரோக்கியத்துக்கு முதல் அடித்தளம் மனநலம். அது நாங்கள் மாற்றவே முடியாது. ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு மனநலம் நல்லாக இருக்கும். இதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. அகத்தின் அழகு, அதாவது உடலின் அழகை நீங்கள் வெளியில் மகிழ்ச்சியாக சிரித்து கதைக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒன்று. எப்போதுமே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மன அழுத்தங்களும் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். அது நீர்க்குமிழி மாதிரி உடைந்து கொண்டு போக வேணும். அப்படியே நிரந்தரமாக இருந்தால்தான் எங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். ஒரு தண்ணியானது ஓடிக்கொண்டிருக்க வேணும். எங்கே தேங்கி நிற்கின்றதோ அந்த தேக்கத்துல அங்க கிருமிகள் படியக்கூடிய வாய்ப்பு, அது அடபடும், துர்நாற்றம் வீசும், எவ்வளவோ நிலை பார்க்கின்றோம். அதுபோலதான் எங்களோட மனநிலை. நீங்கள் எப்போதுமே உங்களோட மனநிலையை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் உடைந்து போகக்கூடாது. சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரும். எப்படி சவால் வராம இருக்கும் அல்லது பிரச்சனை எப்படி வராம இருக்கும், எல்லாம் வந்து கொண்டுதான் போகும். ஆனால் நீங்கள் அதை சமாளிக்கிறதும் தீர்க்கிற தன்மையும் உங்களுடைய மதிநுட்பத்தில தான் அது தங்கி இருக்கின்றது. எல்லோருமே சூழ்நிலை கைதிதான். என்றால் தாயக சூழல்ல ஏற்பட்ட தாங்குணாத போரினால் இடம்பெயர்ந்து வந்தோம் இந்த மேற்கு நாடுகளுக்கு. எல்லாருக்கும் வந்த உடனே இப்ப எங்கட வீட்டை போவோம், எங்கட வீடை இழந்தோம், வாழ்க்கையை இழந்தோம், அந்த சுற்றுப்புற சூழல் அந்த பரிசத்தை இழந்து போனோம். ஒரு பரிதாப நிலையில இங்கு சாதாரண உணவுகளும் கிடைக்கும், ஏதோ ஒன்றுக்காக நாங்கள் காத்து வாழுகிறோம் என்று பார்த்தாலும் எங்களோட மனம் முழுதும் தாயகத்தை நோக்கி இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலை கைதியாக இங்கு வந்தது நாங்கள் நினைச்சு பார்க்க வேண்டிய தேவை வருகின்றது. அடுத்தது நீங்க பொருளாதார நெருக்கடி சொன்னீங்கள். இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தோம்னா கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்ப உறவுகள் இன்றைக்கு தெரியாத இடங்களில் எல்லாம் இருக்கின்றார்கள். நாங்கள் பிரிக்கப்பட்டு விட்டோம். ஆனவடியால் எங்களுக்கு இன்றைக்கு ஆதரவு இல்லை, தனிமையில தான் இருக்கிறோம். உண்மையிலேயே நினைச்சு பார்க்கிறோம், ஒவ்வொரு வீடுகளிலும் தனிமையாக இருக்கிறதை பார்க்கும்போது இப்படி உறவுகள் இணைஞ்சு இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்ய எங்களுக்கு ஒரு இன்பம் இருக்கிறது. இல்லாவிட்டால் எல்லோரும் ஒரு தனித்தீவாகவும் தனிமையைத்தான் நாங்கள் நாட வேண்டிய தேவை வந்து விடுவது உண்டு. ஆணிவேர் ஆட்டம் கண்டால் அந்த மரமே அழிந்துவிடும். அதுபோல எங்களோட ஆழ் மனதில உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டால் அது உடனடியாகவே உடல் நலத்தின் ஊடாகவே நாங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை அழகாக சொன்னார். இன்றைக்கு சமூக சீர்கேடுகள் தான் இந்த நிலையை இன்றைக்கு அதிக அளவு இளையோர்கள் மத்தியிலும் உயர்த்தது, குடும்பங்கள் மத்தியிலும் உயர்த்துகின்ற.
அதனால இந்த பதட்ட நிலையை வீதங்கள்ல சொன்னீர்கள். அந்த மனப்பதட்டம் என்பது 15 வீதம் இந்தியாவிலும் 19 வீதம் இலங்கையிலும் இருப்பதை அழகாக சொல்லி இருக்கின்றார். அதனால் நாங்கள் எப்போதும் மனநலம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்நியோன்யம் இருக்க வேண்டும். அது எப்போதுமே உடைந்து விடக்கூடாது. அது இணைப்பாகவே இருந்தால்தான் எங்களுக்கு எதுவுமே வலிமையாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த போட்டி, பொறாமை, ஒப்பீடு இதுகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மனநலத்தை ஆரோக்கியமாக வைப்போம் என்று வஜிதாவின் அருமையான கருத்துக்கு நன்றி வஜிதா. அடுத்து நாங்க வெள்ளத்தாயிடம் வருகிறோம். நிறைவாக வெள்ளத்தாயி வாருங்கள். தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். வணக்கம் அம்மா. கருத்து களத்திற்கு தலைமை தாங்கி வழி நடத்தி செல்லும் எங்களை எல்லாம் வழி நடத்தி செல்லும் எங்கள் அக்கா நகுலா சிவநாதன் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். மற்றும் களத்தில் என்னுடன் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு தலைப்பு பார்த்த உடனே ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஏன்னா டெய்லி நாம ஃபேஸ் பண்ற விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு. மனநலன் அப்படிங்கிறது நம்ம ஒரு குடும்ப தலைவியா எந்தெந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மனநலன் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறத நல்லாவே தெரியும். அந்த தலைப்பு பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதனாலதான் முதல்ல பேர் கொடுத்துட்டேன். மனநலன் அப்படிங்கிறது உடல் நலம் எவ்வளவு முக்கியம்னு நாம தூத்து நம்ம உடம்பு பாக்குறோமோ அதை விட மனநலன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அனுபவத்துல தெரியுது. மனநலன் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், உடல்நலம் ரொம்ப நல்லா இருக்கு. காலையில இருந்து மனநலன் நல்ல ஆக்டிவா மனசு இருந்ததுன்னா காலையில இருந்து எல்லா வேலையும் ஆக்டிவா நடக்குது அப்படிங்கிறது அனுபவத்துல தெரியுது நமக்கு. மனநலன் தினசரி காலையில எடுத்துக்கோங்களேன். காலையில ஒரு வீட்டுல அம்மா அப்பா குழந்தைங்க இந்த வீடு காலையில எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கூல் அனுப்பணும், ஹஸ்பண்ட் ஆபீஸ் அனுப்பணும், அந்த வீடு எப்படி இருக்கும்? கலக்கலான் இருக்கும், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஏதாவது சாக்ஸை தேடுறது, அது தேடுறது, இதை தேடுறது எல்லாத்தையும் போட்டு அவங்கள வெளியே அனுப்பி முடிக்கும் போது நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் பாருங்க. அந்த ப்ரெஷர் ஒரு கிளாஸ் காஃபியோட உட்காரும் போதுதான் தெரியும் அந்த ப்ரெஷர் எவ்வளவு டென்ஷன் நமக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது. அது முந்தின நாளே நம்ம பிளான் பண்ணி நம்ம சமையல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டோம்னு வைங்களேன், ரொம்ப ஃப்ரீயா மனசு ஃப்ரீயா இருக்கும். அந்த நாளே நல்லா இருக்கும். அதோட கொஞ்சம் காலையிலே அதிகாலையிலே கொஞ்சம் எந்திரிச்சிட்டோம்னா அந்த நாள் இன்னுமே நல்லா இருக்கும். ஒரு நாள் நல்லபடியா அந்த மனசு இனிமையான அந்த நாள் நல்லபடியா கழியணும்னா அந்த மனநலன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது அந்த காலை நேரம் தீர்மானிக்குதுன்னு நான் நினைப்பேன். அதுவும் இந்த காலத்துல வேலைக்கு போற பெண்கள் இருக்கும்போது இன்னும் அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆகும். சமூகத்துல இருந்தும் நமக்கு நிறைய ப்ரெஷர் கிடைக்கும், நம்ம வீடுகள்லயும் நிறைய கிடைக்கும். மனநலன் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உறவுகளுக்கு இடையில சுமூகமான ஒரு உறவு இருந்ததுன்னா அந்த மனநலன் எப்பவுமே நல்ல கம்ஃபர்டா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மனநலன் நல்லா இருக்கும். ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு மனநலன் நல்லா இருந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தா, மாமியார் மருமகள் உறவு, மாமனார் மருமகள் இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போகும். அந்த மனநலன் மட்டும் நல்லா இருந்துட்டு அப்படின்னா அந்த வீடே கோயில் மாதிரி இருக்கும். மாமியார் மருமகள் புரிஞ்சுக்கிற அந்த தன்மை தானே மனநலன் நல்லா இருக்குன்னா, நம்ம பார்த்தோன்னே காலையிலேயே ஒரு குட் மார்னிங் ஒரு ஸ்மைல் பண்ணும்போது ஆகா இன்னைக்கு இந்த மனம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது நமக்கே புரிஞ்சிடும். ஒரு வெளியேனாலும் சரி, சமூகத்துல நம்ம வெளியே போகும்போது சரி, யாரையாவது பார்த்தோன்னா ஒரு ஸ்மைல், அதுவே நம்ம மனசை வெளிப்படுத்துற ஒரு விதம். அந்த ஒரு புன்னகை, அந்த புன்னகை நம்ம ஃபுல் மனசையும் வெளிப்படுத்திடும். ஏன்னா நம்ம வெகுளித்தனமா பார்த்தோன்னே ஒரு நம்ம நண்பரையோ பக்கத்துல உள்ளவங்களையோ நம்ம சிரிக்கும் போது அந்த மனசு இன்னுமே ரிலாக்ஸ் ஆகும். அது அண்ணா சொன்ன மாதிரிதான் சிரிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. வெளியே இப்ப வீட்டுக்குள்ள எவ்வளவு டல்லாவே நம்ம தனிமையா இருந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம், டல்லா இருக்கும். வெளியே போய் ஒருத்தர் ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஒரு சிரிச்சிட்டோம்னு வைங்களேன், அந்த நாள் ஃபுல்லா இருக்கிற மன அழுத்தங்கிறது காணாமலே போயிடும். அதெல்லாம் நான் அனுபவபூர்வமா பார்த்திருக்கேன். அந்த மனசு நலமா இருக்கும்போது நம்ம பேசுற வார்த்தைகளும் சரி, நம்ம செய்யற செயலும் சரி முழுமையா நிறைவோட செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். இதே எல்லாமே இருந்தாலும் மனசுல ஒரு குழப்பத்தோடயே ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு மன நிறைவுங்கிறது நமக்கு அது கிடைக்காது. மன அமைதி நிம்மதி எங்க இருக்கு அப்படின்னா அந்த மனசு நல்லா இருக்கிற இடத்துலதான் இருக்கு. தினசரி மன அழுத்தத்தை கையாளுறதுங்கிறது அதான் சொல்றது. காலையில ஸ்கூல் அனுப்புறதுல இருந்து ஆத்துக்கார வெளியே அனுப்புறதுல இருந்து அவங்க ஆபீஸ் போய் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டுல நிறைவான மன நலனோட அவங்கள கையாளும் போதுதான் அவங்களுக்கு வெளியே போய்
இப்போ குழந்தைங்களை எடுத்துக்கிடுவோமே, குழந்தைங்களை வந்து மாசமா இருக்கும் போதே ஒரு தாய் வந்து நல்ல மனநலனோட இருந்தாதான் ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். அதுதான் இதை நான் நிறைய பார்த்திருக்கேன். எப்படின்னா அம்மா வந்து எந்த விதமான மன இதுவும் பாதிப்பு இல்லாம இருக்கணும். அவங்க கருவுற்றிருக்க காலத்திலேயே மனசு வந்து பாதிப்பு இல்லாம இருக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த பிறக்கிற குழந்தை அதோட ஆரோக்கியத்துல ரொம்ப குறைவா பிறக்குது அப்படிங்கிறது இப்போ உள்ள மருத்துவர்களோட கருத்து. நம்ம கருவுற்று இருக்கும்போது ரொம்ப மனசை இனிமையா அமைதியா நிறைவா வச்சுக்கணும். நமக்கு பிடிச்ச இனிமையான பாடல்களை கேட்கறது, நிறைய இறைவனோட பாடல்களை கேட்கறது, இந்த மாதிரி அமைதியான மனநிலையோட இருந்தோம்னா அந்த பிறக்கிற குழந்தை வந்து முழுமையான ஆரோக்கியத்தோட பிறக்குது. அதோட வாழ்க்கையும் ஃபுல்லாமே முழுமையான ஆரோக்கியத்தோட கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த 10 மாச காலகட்டங்கள் நாம எவ்வளவு தூரம் மனசை நலத்தோட வச்சுக்கிறோங்கிறதுலதான் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உறவுகளை வலுப்படுத்துறது. நாம மனசை வந்து நல்ல நிறைவா எல்லாருமே நல்லவங்கதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மத்தவங்களை பார்த்தோம்னா அவங்க நமக்கு நல்லவங்களாவே தான் தெரியுவாங்க. இதே மனசுல நிறைஞ்ச சந்தேகம், பொறாமைகள், கோபதாபங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்கள பார்த்தோம்னா அவங்க நமக்கு கெட்டவங்களா தான் தெரிவாங்க. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நம்ம பார்வைக்கு அவங்க கெட்டவங்களா தான் தெரிவாங்க. அதாவது நம்ம மனசுல இருக்கிற அந்த எண்ணங்கள் படிதான் நம்மளோட உறவுகள் நம்மளோட கண் பார்வைக்கு தெரிவாங்க. அப்போ நம்ம அந்த உறவுகளை எப்படி வலுப்படுத்த முடியும், அவங்களோட எப்படி நம்ம மிங்கிலாகி பேசி பழகி நம்மளோட உறவுகளை வலுப்படுத்துறதுன்னா நம்ம மனசு முதல்ல அந்த நலனை நம்ம பாதுகாத்துக்கணும். அது எப்படி பாதுகாத்துக்கிறது? அந்த மனசு வந்து மன நலனை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இயற்கையோட உறவாடுறது, இனிமையான பாடல்களை கேட்கறது, புத்தகங்களை வாசிக்கிறது, நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்த நம்ம அதிகமா ஈடுபடுத்தி நம்ம மனசை வந்து எப்பவும் அமைதியாவும் அதை முழுமையான நலனோடு பராமரிக்கும் போது நம்மளோட உறவுகள் நம்மள்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு நம்ம மனசு இருக்கிற மாதிரிதான் நம்மளோட வெளிப்பாடு. அன்பு கொடுத்தோம்னா அன்பை கொடுப்பாங்க. நம்ம வந்து கோவத்தோட என்ன அப்படின்னு கேட்கும் போதே அவங்களும் அதுக்கான ரியாக்ஷன் தான் நமக்கு வரும். அதான உண்மை. அப்போ நம்ம நலனை நம்ம பாதுகாத்துக்கும் போது உறவுகள் நம்மகிட்ட வந்து சுமூகமா இருப்பாங்க அப்படிங்கிறது அது மாற்றவே முடியாத உண்மைதான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல கூட அந்த நம்ம வீட்டுல இருக்கிற ப்ரெஷரோ நம்ம அழுத்தத்தையோ இப்போ காலையில ஒரு போட சண்டை போட்டிருக்காங்கன்னா அது வேலை பார்க்குற இடத்துலயும் கொண்டு போய் அதை பிரதிபலிச்சாங்கன்னா அந்த வேலையே கெட்டு போயிடும். அதுல எவ்வளவோ அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் வர்றதுக்கு முழுமையான காரணம் அவங்களோட மனநிலை சரியில்லாததுதான். அந்த வேலையில முழுசா கவனத்தை செலுத்த முடியாது அப்படிங்கிறது மனநலன் எவ்வளவு முக்கியங்கிறத நமக்கு காட்டுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னாலே மனநலன் முழுசா தேவை. இதுல மனநலம் பாதிக்கப்படுறதுனால என்னென்ன இதாகுது? போனு இப்ப சின்ன பிள்ளைங்க கையில எல்லாம் வந்து போனை கொடுக்குறோம். முன்னாடி காலத்துல வந்து தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம கூடவே இருப்பாங்க. அவங்க நிறைய கதைகள் சொல்லி அவங்கள நல்ல வழியில கொண்டு வருவாங்க பிள்ளைங்களை. அவங்க கூடவே நம்ம பழக விடும்போது பாட்டிலாம் பழைய கதைகளை சொல்லும் போது பழமொழிகளோட பழைய கதைகளை சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டின மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து எந்த வீட்லயும் தாத்தா பாட்டியே கூட இல்லை. எல்லாருமே பிள்ளைங்க போனை தான் கையில வச்சுக்கிறாங்க. அந்த போன்ல அவங்கள என்ன மாதிரி வழி நடத்துது அந்த போன் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு கூட தெரியாது. நிறைய கேள்விப்படுறோம். யூடியூப்ல அந்த வீடியோ பார்த்தா இந்த வீடியோ பார்த்தாங்க, இதை வந்து செயல்படுத்தி பார்த்தாங்க, அதனால மன அழுத்தம், அதனால அவங்களோட லைஃபே கேள்விக்குறியாகிறது, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்படுறோம். இந்த டிஜிட்டல் உலகத்துல பிள்ளைங்களோட மனநலன் பாதிக்கிறதுக்கு முழுமையான காரணம் இந்த தொலைபேசி. இந்த தொலைபேசி கையில கொடுக்காம அந்த பிள்ளைங்களை தாத்தா பாட்டி வழி நடத்தின காலத்துல உள்ள பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு, நிறைவா இருக்கு. நிறைய விஷயங்களை சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த காலத்துல எந்த வீட்லயுமே தாத்தா பாட்டியே இல்லை, நம்ம தனிமையா இருக்கோம். அதுவும் பெற்றோர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களோட தனிமையே அவங்களோட மனநலனை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனிமையா இருக்கிறது, பெற்றோர்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் தனிமையா இருக்கிறது நிறைய ஒரு பாதிப்பா கொடுக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தொலைபேசியை நைட்டு வந்து தூங்கவே மாட்டாங்க, ஃபுல் நைட்டும் போன்ல கையில வச்சுட்டே இருக்கிறது. அந்த போதிய தூக்கமின்மையே ஒரு ஸ்ட்ரெஸ். அந்த டே ஃபுல்லுமே அந்த தூக்கமின்மையோட இது ரியாக்ஷன் தெரிஞ்சுட்டே இருக்கும். எந்த வேலையுமே நம்மளால முழுமையா செய்ய முடியாது. அப்ப அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது மனநலன் பாதிக்கிறதுக்கு எவ்வளவு முழுமையானது. இப்ப இதெல்லாம் நம்ம தூர வச்சுட்டு ஒரு யோகா, தியானம், இந்த மாதிரி உடற்பயிற்சிகள், புத்தகம் வாசிக்கிறது, இனிமையான பாடல்களை கேட்கறது, எல்லாவற்றுக்கும் மேல தெய்வ நம்பிக்கை, இறைவன் மேல ஒரு முழுமையான நம்பிக்கையோட நம்மளோட மனசை வந்து அங்க சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே நம்ம மனசு அமைதியாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் கிரகிச்சுக்கிற தன்மை அந்த மனசுக்கு
கிடைக்கும் அப்படிங்கிறது முழுமையான மனநலனோட இருக்கிறதுக்கு இது. அப்புறம் பாத்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மியூசிக்லாம் கேட்டோம்னு வைங்களேன், நம்ம அதுல அப்படியே மூழ்கி போயிடுவோம். எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் நம்ம போயிடும். இப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளனா நம்மளே தான் பாதுகாத்துக்கணும். வெளியே இருந்து யாருமே நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இது பண்ண முடியாது. மொத்தத்துல மனநலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் இல்லாம இருக்கிறது தான் மனநலன் கிடையாது. மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கிறது தான் நம்ம மனநலனோட இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அந்த மனநலனோட நம்ம வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போகணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அழகாகவே அந்த மனநலம் ரொம்ப முக்கியம் என்றதை அழகாக சொன்னீர்கள். எப்போதுமே காலையில் ஆக்டிவாக இருந்தா தான் அன்றைய நாள் கூட மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சரியா சொன்னீங்கள். காலையில நீங்க சோர்ந்துட்டீங்களா அன்றைய நாள் அப்படியே பட்டு விடும். அதாவது அன்றைய நாளே கெட்டுவிடும். அன்றைக்கு எங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்காது என்பதை சரியாக சொன்னீர்கள். அதனாலதான் காலையில் எழும்பினோடனே ஒரு 5-6 எக்ஸசைஸ செய்து பாருங்க. ஓடலாம், கைய உதறலாம், நடந்து கொண்டிருக்கலாம், கொஞ்சம் செய்து பாருங்க. காலை மேல உயர்த்தி, அப்ப எங்களுக்கு ஒரு புத்துணர்வு வரும். இதனாலதான் காலை பொழுது சாலை சிறப்பானது என்று சொல்வார்கள். காலை என்ற விடிகிற சுறுசுறுப்பு இருந்தால் அன்றைய நாள் முழுக்கலும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது அது விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. அழகாக சொன்னீர்கள். அதை எங்களுக்கு எப்படியோ ஒரு சமூக பிரச்சனை வந்துவிடும். பாடசாலைக்கு போனால் ஆசிரியருக்கு ஒரு பாடசாலை சம்பந்தமான பிரச்சனை வரும், அல்லது ஒரு கடைக்கு போனா கடைக்காரனோட ஏதோ ஒரு பிரச்சனை வரும், வேலைத்தலங்களுக்கு போனால் முதலாளியோட ஏதோ பிரச்சனை. என்ன அந்த சூழல் ஏதோ ஒரு பிரச்சனைகளை எங்களுக்கு தரும். அவை பிரச்சனை என்று எடுக்காமல் என்ற தொழிலுக்காக செய்கிறோம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் சில நேரம் அது சரியாக அமைஞ்சு விடுவது உண்டு. என்றால் இது நீங்க சொன்னீங்க டிஜிட்டல் வேர்ல்டு என்றது மறக்க முடியாத ஒரு உண்மை. நாங்கள் எல்லாத்துக்குமே இலத்திரனியல் உபகரணங்களுக்கும் அடிமைப்பட்டுத்தான் வாழ வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் அதை அளவோடும் பலத்தோடும் பாவிச்சோம்னா எங்களுக்கு நல்லம், இல்லாட்டி ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு வாய்ப்பை வரும். நீங்க சொன்னீங்க புன்னகை என்று எப்படி மகிழ்ச்சி வரும். ஒரு இயற்கையான பூவை பார்க்கும்போது அந்த பூவின் மலர்ச்சியை, அதாவது அது எப்படி மலர்கின்றதோ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. அதுபோல இந்த மனமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிற அந்த நினைப்பு தான் எங்களுக்கு புன்னகையை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறது. அடுத்தது உறவுகளை வலுப்படுத்தும் என்பது உண்மை, சரியான உண்மை. அதாவது நாங்கள் ஸ்டெடியா இருந்தா தான் உறவுகளோட நாங்கள் நன்றாக பேசிக்கொள்ள முடியும். எண்ணப்படிதான் வாழ்வு என்பது உண்மை. அடுத்தது நீங்கள் அந்த கற்பமான தாயை சொன்னீர்கள். அதனாலதான் கற்பகாலங்கள்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்ல இசை கேட்கணும், நல்ல புத்தகங்களை படிக்கணும் என்று சொல்வார்கள். அது உண்மையிலேயே உளவியல் ரீதியாக அது சரியான ஒரு உண்மை. மற்றது நிம்மதியான வாழ்க்கைக்கு அன்று தாத்தா பாட்டி கதை சொன்னார்கள். இன்றைக்கு அம்மா அப்பாவும் கதை சொல்றதில்லை, தாத்தா பாட்டிகளும் கதை சொல்லாத ஒரு நிலை இருக்கின்றது என்பது உண்மை. ஆகவே நீங்கள் அந்த சூழல் சுமூகமாக இருந்தால் எங்களோட மனநலம் சந்தோஷமாகவே இருக்கும். அப்படி இருக்குதுன்னு நினைத்து கொண்டு நாங்கள் வாழ வேண்டிய காலமும் இருக்கிறது. எல்லா நேரமும் எங்களுக்கு பக்கத்துல உறவுகள் வராயினும், எல்லா நேரமும் பக்கத்துல எங்களுக்கு இணைஞ்சு கொள்ள மாட்டினோம் நண்பர்களோ இவையோ. ஆனாலும் எனக்கு இருக்கணும் என்ற ஒரு நல்ல நினைவுகளை உங்களுக்குள்ள சுமந்து கொண்டு வாழ்ந்தால் நன்றாக இருக்கும். இல்லை நல்ல பாட்டை போட்டுட்டு நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ரொம்ப முக்கியம் மனநலம் என்பதை அழகாகவே சொன்ன உங்களுடைய கருத்துக்கு வாழ்த்துக்கள் வெள்ளத்தாய். சரி, இப்பொழுது எல்லோருமே மனநலம் என்ற விடயத்தை பார்க்கும்போது சில நேரம் ஒத்த கருத்துக்களாக இருந்தது, சில நேரம் வித்தியாசமான கருத்துக்களாக வந்து போனதும் உண்மைதான். ஆனா இப்ப எங்களுக்கு கேள்வி, எங்களுக்கு மனநலம் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலுமே எங்களுக்கு ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும். சில நேரம் பிள்ளைகளால வரும், சில நேரம் கணவர் மனைவியால வரும், சில நேரம் பக்கத்து வீட்டு ஆக்களால வரும். ஏதோ ஒவ்வொன்று உங்களுக்கு வந்து மோதிக்கொள்வது வழக்கம். இப்ப நான் கேட்கிறேன், அப்படி இப்ப ஒரு சின்ன பிரச்சனை நாங்க படிக்கிற பாடசாலையில எங்களுக்கு பாடம் சம்பந்தமான விடயம் அல்லது எங்களுக்கு பிள்ளைகளோட அணுகுமுறையில எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்துவிடும். ஆனால் அந்த ஒரு பிரச்சனை வந்து விட்டதுன்ற உடனே நீங்கள் நினைத்து கொள்வதா, எனக்கு பெரிய மனப்பதட்டமா இருக்கு, எனக்கு மனதில சரியில்லை, இந்த மனநிலை சரியில்லை என்று நாங்கள் அதை எடுத்துக்கொள்வது நல்லதா?
அல்லது அதை இப்படி ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, அது எப்படி நீங்க அணுகுவீர்கள்? ஒரு வார்த்தையில நீங்கள் அந்த விடைய சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது, நான் என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு சொல்லலேன், அது வெவ்வேறு வடிவத்துல இருக்கிறபடியா உங்களோட வேலைத்தலம் சரி, பாடசாலை சரி, நட்புகள் சரி, உடனே உங்களோட மனதில என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். இது இப்பொழுது திறந்த களம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட கருத்தை ஒரு நிமிடங்கள்ல சொல்லுங்க, நீட்டிக்கொண்டு போனால் அது நல்லதாக இருக்காது. இப்ப சிவசேதம் ஆரம்பத்தை நீங்க சொல்லுங்கள். இப்பொழுது உங்களோட பாடசாலையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தா என்ன செய்வீங்கள் உடனடியாக? வணக்கம் அக்கா. பொதுவா நம்மளோட வாழ்க்கையில நம்முடைய நண்பர்கள்ல, உறவுகள்ல, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வர்றது இயல்புதான். பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அதிகமா வருதோ அந்த அளவுக்கு தான் நாம பக்குவப்பட முடியும். அப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப அதனுடைய ஆணி வேர் என்ன, யாரு மேல தப்பு அப்படிங்கிற கருத்தை முதல்ல நாம உள்வாங்கணும். தப்பு என் மேலயும் இருக்கலாம், எதிரால இருக்கக்கூடியவங்க மேலயும் இருக்கலாம். அப்படி ஒருவேளை என் மேலதான் தப்பு அப்படின்னா அதை நான் திருத்திக்கிடணும். எதிராளி மேல தப்பு அப்படின்னா இல்ல மேல தப்பு அப்படிங்கிறத பக்குவமான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லணும். ஆக்ரோஷமா தாம்னு கத்தி சண்டை போடுறதை விட பக்குவமா சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு அந்த பிரச்சனைய ஆற போட்டுட்டு நிதானமா பேசினா ஆறுதலா இப்போ நகுலாக்கா வார்த்தையில சொல்ல போனா ஆறுதலா கதைச்சா அதுக்கப்புறம் அது ஆறுதலாவே போயிடும். இல்ல முடியாது, நாம இவங்களை தூக்கி சமக்கிறது நமக்கு ஒரு பெரும் சுமை அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்திலேயே நாம அந்த பிரச்சனையை மட்டும் இல்ல, பிரச்சனைக்கு உரியவர்களை தொடர்பையும் வெட்டி விட்டுட்டு நாம நமக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, நன்றி நன்றி. நிச்சயம் அதை ஆராய வேண்டிய தேவை இருப்பதை அழகாக சொல்லி இருக்கின்றார். மிகச்சிறப்பு. வஜிதா, நீங்கள் எப்படி இப்ப உங்களோட வேலைத்தளத்துல சரி, அல்லது வீட்டுல சரி, அல்லது பொதுவாகவே நாங்க பொதுவாக சமூக சூழல்ல பார்ப்போம், வீட்டுல நாங்கள் எப்படியோ தீர்த்து கொள்வோம், என்ன செய்வீங்க? என்னன்னு சொன்னா, பிரச்சனை ஏற்பட்ட உடனே நாங்க முதல்ல அமைதியாக இருக்க வேணும். அமைதி. புத்திசாலித்தனமாக கையால நாங்க அந்த நிரந்தரமான ஒரு தீர்வை வழி எடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேணும் முதலாவது. அடுத்தது அஞ்சக்கூட நாங்க பிள்ளைன்னு சொன்னா சுட்டி காட்டுற தன்மை இருக்கணும் அதுல. அடுத்தது நாங்க என்ன விடயத்திலையும் தாமதமுடு துள்ளாம அமைதியாக சிந்திக்கப்பட வேண்டும். அமைதியா எந்த பிரச்சனையா அந்த அமைதியாக இருந்தது, அந்த அமைதி பதட்டம் இருக்கக்கூடாது, சிந்தனையும் வேணும் அது மூணுக்கும். அடுத்தது அப்ப அதுல என்ன என்று சொன்னா, அதுல என்ன பிரச்சனை என்று சுட்டி காட்டுனா அதை நான் ஏற்றுக்கொள்ள வேணும். அதான் தவறை ஒப்புக்கொள்றது கற்றுக்கொள்ள வேணும். அந்த பிரச்சனையை நம்ம சோலாக்கணும்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது நான் தவறா நடந்திருப்பேன்னு சொல்லி, ஆனால் அத தீர்வு சொல்லக்கூட ஒருவர் வந்திருந்தாருன்னு சொல்லி அதை தீர்வை சொல்லக்கூட உங்க பக்கம் தான் தவறு என்று சொன்னா அதை நல்ல மனதோட ஏற்றுக்கொள்ள வேணும். அதுக்கு அடுத்தது பிரச்சனையை ஒரு ஓரமாக வைத்து போட்டு திருப்பி அப்ப நாங்க அந்த வேலைத்தளத்துல அவங்களை கை கொடுத்து எங்களோட வேலையில நடந்து கொள்றது, கை கொடுத்து சொறி சொல்ல பழைய கொண்டு கைப்பிடித்து தழுவி அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை பேசக்கூடாது. அந்த மற்றவங்கள்ட்ட என்ன நடந்து கேட்டா ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு நாங்க கடந்து போக வேணும். அப்ப கடந்து போனோம்னு சொன்னா, இல்லாட்டி இப்படி சொன்னாரு என்னல பிள்ளை இல்ல பக்கம் அங்க ஓம்னு சொல்லி போட்டு பக்கத்துல சொல்லக்குள்ள அது 3ஆம் பக்கமா இன்னும் பிரச்சனையை உருவாக்கும். பிரச்சனைக்கு அவையில பிள்ளை இருக்கலாம், இல்ல என்னல பிள்ளை இருக்கலாம், கைய கொடுத்துட்டோமா, கோப்பி குடிச்சு கைய கொடுத்துட்டோமா, அதுக்கு பிறகு வாயை மூடிக்கொண்டு இருக்கணும், பேசவே கூடாது. அது நான் இந்த நாட்டில் கற்றுக்கொண்ட ஒன்று. ஆமா, மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு, அருமையாகவே சொன்னீர்கள். நான் அதை திருப்பி சொல்லாமல் கேட்போம் அதை இறுதியில. மிகச்சிறப்பு. திருவிர சுந்தரி, உங்களோட கருத்து எப்படி அமைகின்றது? அதாவது ஒரு சின்ன பிரச்சனை உங்களோட பாடசாலையில சரி, சூழல்ல சரி, அப்படி வந்துட்டுதுன்னா நீங்க உடனே என்ன கையாளுவீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்க. இல்ல மைக் உங்களோட ஒலி வாங்கி ஒன்று செய்யுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் பிரச்சனைக்குரிய காரணம் என்ன முதல்ல அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாரையும் திருத்த முடியாது. எல்லாருமே அதாவது எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அவரவர் எண்ணங்கள் அவங்க செயல்ல பிரதிபலிக்கும்.
வெளியே என்ன போலித்தனமா இருந்தாலும் உள்மனசு என்னங்கிறது சில காலகட்டங்கள்ல வெளிப்படும். அப்ப அதுக்கான காரணத்தை தெரிஞ்சு இது தேவையா தேவையில்லையாங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துடும். இது இந்த பிரச்சனையை நம்ம தலைக்கு கொண்டு போனோமா இல்ல, அதாவது இந்த பிரச்சனைங்கிறது காலில் போட்டிருக்க செருப்பு, அது காலில் இருக்க வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. அதை தலைக்கு தூக்கிட்டோம்னா அது அதோட வேற அதுல ஸ்மெல் வருது, அப்படி வருது, இப்ப அழுக்கா இருக்கு, தூசியா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிதான். அந்த பிரச்சனைங்கிறது காலில் கிடக்கிற செருப்பு, அது அப்படியே போட்டு அந்த இடத்திலே கலட்டி விட்டுறது தான் சிறப்பாக இருக்க முடியும், அமைதியாகவும் இருக்க முடியும். கண்டிக்காது. அவருடைய கருத்து அப்படியாக இருக்கிறது. வெள்ளத்தாய், நீங்கள் எப்படி அதை கையாளுவீர்கள்? இல்ல உங்களோட மைக் ஆன் பண்ணுங்கம்மா. பிரச்சனையை 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனை, 2வது சமூகத்துல உள்ள பிரச்சனை. சமூகம் சார்ந்த பிரச்சனையை தான் நான் கேட்கிறேன். சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் எப்படின்னா, நம்ம முதல்ல அமைதியா இருக்கணும். 2வது நமக்கே தெரியும் இந்த இடத்துல யார் மேல தவறு யார் மேல தவறு இல்லைங்கிறது நமக்கே. நம்ம அதுல ஒரு விஷயத்துல ஈடுபடுறோம்னாலே நமக்கே தெரியும். இப்ப நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா, அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஏத்துக்கணும். முதல்ல நான் ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இல்ல அப்படின்னு சொல்லி மறுக்கும் போதும் அது பிரச்சனைகள் வளரும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல ஒத்துக்கவும் தயங்கப்படாது. நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால அந்த பிரச்சனை அந்த இடத்துல அப்படியே முடிஞ்சிரும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கவும் தயங்கப்படும். நிச்சயம் அந்த உறவை தொடர்றதா இருந்தால் அப்படி கேட்கலாம். இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா மன்னிப்பு கேட்கவும் தயங்கக்கூடாது. அது என்னோட முதல் இது. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை கொண்டு போய் இன்னொருத்தங்க கிட்ட சொல்லவே கூடாது. அருமையானவருடைய நாம ஒரு நோக்கத்துல அதை சொல்லுவோம், அவங்க வேற மாதிரி அது வளர்ந்துரும். அதனால அந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட அந்த பிரச்சனைகளை பத்தி பேசுற முதல்ல அந்த பழக்கத்தை நாம விடணும். அந்த இடத்துலயே அந்த பிரச்சனையை முடிச்சு அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே கூடாது. அமைதியா கையாள்றது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். எங்களை நிச்சயம். நன்றி நன்றி. எல்லோருமே அருமையான கருத்தை சொன்னீர்கள். அதாவது உங்களோட ஒவ்வொருத்தர் எப்படி நீங்கள் செய்ய போறீங்களோ அதை அழகாக சொன்னீர்கள். அதாவது இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக இருக்கிறபடியா பலரும் அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். நிச்சயம் பிரச்சனை என்று வந்துவிட்டால் நீங்கள் ஏற்கத்தான் வேணும். அது உங்களுக்கு சவாலாகத்தான் இருக்கும். அந்த சவாலை எப்படி நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றது உங்களோட மதிநுட்பத்துல தங்கி இருக்கிற கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதற்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக கையாள வேணும். உடனே கோபம் வர வேணும், அல்லது எல்லாம் எடுத்தெறிஞ்சு போட்டு அப்படியே சண்டைப்பட்டு வாராண்டால் அந்த உறவு முறிந்துடும். அது உங்களோட தொடர்ந்து மாணிவேர் போல இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கையாளுற முறையில தான் தங்கி இருக்கிறது என்பதை அழகாக சொன்னீர்கள். சிறப்பு. எல்லாருமே உண்மையிலேயே நல்ல ஒரு கருத்துக்களை நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் நிறைவு பகுதிக்கு வருகிறோம் என்றால் நேரமும் மிக முக்கியம். அருமையான ஒரு மனநிலை இருக்க வேண்டும் என்றால் இப்ப எல்லோருமே நாங்கள் இப்படி இதுல சேர்ந்து கதைக்கும் போது எங்களுக்கு ஒவ்வொருவருடைய மனநிலைகள் வேறுபட்டு இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வுக்கு வரைக்கும் நாங்க ஒரு சிரிச்சு சந்தோஷமா அந்த ஒரு கருத்து சொல்லிக்க கூட அது சமுதாயத்துக்கு எப்போதுமே உபயோகப்படக்கூடிய ஒன்று, ஒரு பிரயோசனப்படக்கூடிய ஒன்று. அப்ப அது நல்ல கருத்துக்களை சொல்லிக்க நல்ல மன நிறைவு எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வரும். சில நேரம் நிறைய கவலைகள் இருக்கும். அந்த கவலைகள் எல்லாம் விட்டுட்டு நான் ஒரு நீரோட்டமான ஒரு நிகழ்வுக்குள்ள வருகிறோம்னா இந்த மனநிலை உண்மையிலேயே ஒரு புத்துணர்வாக இருக்கும். அப்ப எப்போதுமே அகத்தூய்மை அருமையாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்றோம் என்றால் அந்த உள்ளம்தான் கோவில், ஊன் உடம்பு ஆலயம் என்று சொல்ற. உள்ளம் நல்லா இருந்தா தான் நான் மற்றவையோட சிரிச்சு பேசுவேன். இல்லாவிட்டால் எங்களாலும் பேச முடியாது. ஒரு கவலை என்று வந்து விட்டால், சோர்வென்று வந்து விட்டால் அது உண்மையிலேயே எங்களால எடுத்து சொல்ல முடியாத ஒரு தன்மை இருக்கும். எப்போதுமே பெண்கள், நான் ஏன் இதுல பெண்கள் என்று மட்டுமென்று சொல்லல, ஒரு பெண்கள் தான் நாட்டின் கண்கள், குடும்பத்தின் குத்து விளக்கு. அதனுடைய பெண்கள் மனநிலை எப்போதும் சிறப்பானதாக அமைய வேண்டும். ஆண்களை காட்டிலும் ஆண்களும் கட்டாயமாக நல்ல மனநிலையோட தான் இருக்கணும். என்றால் அவர்கள் தனியா மேலோட்டமாக மட்டும் பார்க்கறது இல்லை, குடும்பத்தின் சூழலின் சகல விடயங்களையும் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறபடியால் அவர்களுடைய மனநிலையும் அருமையான ஒரு சூழல்ல அமைய வேண்டும். அது உண்மையிலேயே நல்லதாகத்தான் இருக்க வேண்டும். எங்களோட சொல் செயல் நாங்கள் செய்கிற கடமைகள் இதுதான் எங்களை இன்னும் இன்பமூட்டும். அந்த இன்பமூட்டுற சந்தர்ப்பம் எங்களை மனதுக்கு ஒரு ஆரோக்கியமாயும் ஒரு ஆற்றல் உள்ள நிலைக்கும் எங்களுக்கு கொண்டு வரும். இங்க பாருங்க, மனநிலை சரியாக இருந்தா தான் எங்களுக்கு ஆற்றல் என்பது ஓங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அது என்னத்திலிருந்தான், ஒரு கணிதத்துல சரி, மொழியில சரி, விளையாட்டுல சரி, அது உண்மையான ஒன்றுதான்.
ஆகவே அந்த ஆழ்மனம் என்பது புத்துணர்வாக இருக்க வேண்டும் என்பது மறக்க முடியாத வேண்டும். அதனாலதான் எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். எப்படி எண்ணம் தூய்மையாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எங்களை கேட்டா எல்லோருக்கும் வித்தியாசமான பதில் வரும். நாங்க தூய்மையான எண்ணங்களை, நல்ல சிந்தனை உள்ள, நல்ல நட்புகளோட, நல்ல சான்றோரோட, நல்ல புத்தகங்களை படித்து நல்ல விடயத்தை நாங்கள் எண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் நாங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியோட இருப்போம். மகிழ்ச்சி தான் எங்களோட மனித வாழ்க்கைக்கு காரணம். பாருங்கள், ஒரு நாள் மகிழ்ச்சி, ஒரு நேர மகிழ்ச்சி, ஒரு துளி மகிழ்ச்சிக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு போராடுறோம் என்பது உண்மை. எங்களோட வாழ்க்கையை அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே அந்த நல்ல ஒரு குறளும் இருக்கின்றது, அந்த மனதின்கண் மாசில நாதல் அண்டு. அந்த மாசு என்பது எங்களுக்குள்ள வரக்கூடாது. அது குற்றமற்றதாக, ஒரு குற்றம் உள்ளதாக ஆக்கிவிடும். ஆகவேதான் நல்ல ஒரு தூய மனதோட துலங்கக்கூடிய ஒரு அறிவை பெற வேண்டும் என்றால், அல்லது வேகமான ஒரு வளர்ச்சியை, அதே நேரம் புத்துணர்வான வளர்ச்சியை நாங்கள் பெற வேண்டும் என்றால், நிச்சயமாக எங்களுக்கு மனநிலை அருமையாக இருக்கணும். இந்த அருமையான மனநிலையோட நீங்கள் நல்ல அருமையான கருத்துக்களையும் பேசி எங்களை மகிழ்வித்தது, எல்லோருமே மகிழ்ந்தோம். அதே நேரம் இந்த TSSL சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெறப் போகின்றோம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். அக்கா வணக்கம். ஒரு முக்கியமான